இன்னைக்கு நம்ம ரொம்பவே சூப்பரான ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் டாக்ஸிக் லவ் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி இந்த வீடியோ ஒரே ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. இந்த ட்ராமாவோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயின் ஜியாவை தான் காமிக்கிறாங்க. அவங்க இப்போ தான் கிராஜுவேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ காலேஜ் தீசஸ்க்காக ஒரு இடத்துக்கு கேம்பிங் வந்திருக்காங்க. அவங்க ஃப்ரெண்டு கிட்ட அவங்க ட்ரிப்பை பற்றி ஃபோனில் பேசிட்டு இருக்கும்போது பார்த்துடி தனியாக போயிருக்கா, எதுவும் பவர் கிட்ட மாட்டிக்காதுன்னு அவங்க ஃப்ரெண்ட் அவங்க கிட்ட அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கா. அதெல்லாம் பார்த்துக்கலாம், பவடாது கெவடாது, நம்ம கிட்ட எவனும் எதுவும் பண்ண முடியாதுன்னு ஹீரோயினும் பயங்கர கெத்தா பேசிட்டு இருக்கும் போதே அந்த பக்கமா கவனிக்காம வந்த ஹீரோயின் இடிச்சிடாரு. அதுலயும் ஹீரோயின் ஹீரோவை பார்த்தோன்னா செம்மையா பயந்துடுறாங்க. ஏன்னா தலையில அடிபட்டு தலையிலேருந்து ரத்தம் ஒழுகிட்டு இருக்கு, வயிற்றுலையும் யாரோ கத்தியால குத்தி வயிற்றுலேருந்து ரத்தம் ஒழுகிட்டு இருக்கு. இந்த நிலைமையில ஒரு ஆளை பார்த்தா எந்த பொண்ணு தான் பயப்படாம இருப்பா. ஸோ பயங்கரமா கத்த ஆரம்பிக்க டக்குன்னு அவங்க வாயை பொத்தி சத்தம் போடாம ஹீரோ இல்லைன்னா அவ்வளோதான் ஒன்றுன்னு சொல்லிட்டு மிரட்டும் போது அந்த பக்கமா சில பேர் ஹீரோவை துரத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த குரூப்பு கிட்ட இருந்து தப்பிக்க ஹீரோயினை பிடிச்சி அவங்க ரெடி பண்ணி வச்சிருந்தா அந்த டென்ட்டுக்குள்ள தள்ளிட்டு அவருமே உள்ள போயிடுறாரு. டே யாரா நீ, எதுக்கு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கன்னு கேட்கும் போது இப்போதைக்கு நான் தான் உனக்கு புருஷன், ஸோ என்ன நீ ஹஸ்பண்ட் சொல்லி கூப்பிடணும், நீ கூப்பிட்ற சத்தம் என்னை துரத்திட்டு வரானுங்க பத்தியா, அந்த குரூப்புக்கே கேட்கணும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ, ஏன் எனக்கு சாகிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, நான் செத்தாலும் என் கூட உன்னையும் தான் சேர்த்து கூட்டிட்டு போவேன்னு மிரட்டிட்டு இருக்காரு. அட பாவி, ட்ரிப்புக்கு தனியாக வந்தது ஒரு குத்தமா, இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமேனா அவங்களுக்கு கேட்குற மாதிரி இவங்களும் ஹஸ்பண்ட் சொல்லி சத்தம் போட்டு கூப்பிட டக்குன்னு ஹீரோவும் ஹீரோனையும் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ ஹீரோவை தேடிட்டு வந்த அந்த குரூப்போ இவங்க ரெண்டு பேரும் இப்படி பண்ணிட்டு இருக்க அந்த ஷேடோவை பார்த்துட்டு ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் போல ஏதோ ரெண்டு பேரும் இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்கன்னு இவங்களை டிஸ்டர்ப் பண்ணாம வேற ஒரு பக்கம் டைவர்ட் ஆகி போயிடுறாங்க. தென் அவங்க போனதை பார்த்த ஹீரோவோ ஹீரோயின் கிட்ட பரவாயில்ல சூப்பரா நடிக்கிற, நல்ல ஆக்ட்ரஸா வருவன்னு அப்ரிஷியேட் பண்ணும்போது ஹீரோயினுக்கா பயங்கரமா கோவம் வருது. ஹீரோ பிடிச்சி தள்ளி விட்டு செவிலியே ஒன்று வைக்கிறாங்க. எவ்வளவு திமிர் இருந்தா நான் யாருன்னு தெரியாம என் கணத்திலே நீ அரைஞ்சிருப்ப, இந்த உலகத்திலேயே இது வரைக்கும் என் கணத்துல யாருமே கைய வச்சதுல நீ தான் ஃபர்ஸ்ட் டைம் வச்சிருக்க, இருந்தாலும் இட்ஸ் ஓகே, நான் எதுவும் ஒன்றும் பண்ண மாட்டேன், ஏன்னா நான் உனக்கு கடமைப்பட்டிருக்கேன், என்னுடைய ரீப்பேவை நீ சீக்கிரம் பார்க்க தான் போறேன்னு சொல்லிட்டு அவர் விரல போட்டிருந்த ஒரு டிஃப்ரெண்டான அவங்க ஃபேமிலி ரிங்கை கலட்டி ஹீரோயின் கிட்ட கொடுத்துட்டு என்னுடைய டிராகன் மேன்ஷன்ல என்னை வந்து மீட் பண்ணுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. ஆக்சுவலி நம்ம ஹீரோ மூவ் பார்த்தீங்கன்னா அந்த கண்ட்ரிலேயே ஒரு பெரிய பணக்கார ஃபேமிலியான மூவ் ஃபேமிலியோடைய ஃபர்ஸ்ட் வாரிசு, அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய மாஃபியா கூட்டத்துடைய தலைவனும் கூட. ஸோ அதனாலே தான் ஹீரோவுக்கு பிஸ்னஸ் லைன்ல நிறையவே எதிரிங்க இருக்காங்க. தென் ஹீரோவும் அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் அந்த டென்ட்டை விட்டு வெளியில வந்து மிஸ்ஸா இந்த அவங்க ஃபோன் எடுத்து பார்க்குறாங்க. இன்னுமே அவங்க ஃப்ரெண்டு லைன்ல தான் இருக்காங்க. ஜியான்னு கூப்பிட்டு இருக்கா. சாரி டி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஒரு பர்வர்டை மீட் பண்ணா, அவன் யாரு என்னங்கிறதே தெரியலன்னு சொல்லிட்டு ஹீரோ பத்தி பேசிட்டு இருக்கா. இங்க கட் பண்ணா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தான் காமிக்கிறாங்க. ஹீரோவுடைய அந்த அடிப்பட்ட காயெல்லாம் சரியாகி அவருடைய அந்த டிராகன் மேன்ஷனுக்கு தான் வராரு. ஆக்சுவலி ஹீரோவுடைய ஃபுல் நேம் பாத்தீங்கன்னா மூல்லியான், எல்லாருமே அவரை கிங்னு சொல்லி தான் கூப்பிடுறாங்க. ஆல்ரெடி ஹீரோயினை பத்தி விசாரிக்க சொல்லிட்டு போல அவருடைய அசிஸ்டன்டும் ஹீரோ கிட்ட ஹீரோனுடைய போட்டோ காமிச்சு இந்த பொண்ணு தான் நீங்க தேடிட்டு இருந்த பொண்ணு, இவங்க பேரு சியா, இந்த வருஷத்தோட கிராஜுவேஷனை கம்ப்ளீட் பண்ண போறாங்க, ஃபேமிலி பேக்ரவுண்ட்லாம் எதுவும் பெருசா இல்ல, ரொம்பவே புவரான ஃபேமிலியை சேர்ந்தவங்க தான், பார்ட் டைமா ஃபுட் டெலிவரி ஜாப் பார்த்து தான் அவங்க லைஃப் ரன் பண்ணிட்டு இருக்காங்க, ஸ்டடீஸையும் படிச்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லும்போது அப்போ அந்த இடத்துக்கு ஹீரோடைய பிரதர் அண்ணா மூவ் அண்ட் ஓடி வந்து ஏ பிரதர் வந்துட்டியா, உள்ள உனக்காக நிறைய பொண்ணுங்களை வர வச்சு அம்மா அலைன்ஸ் பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்லும்போது பாரு அந்த பொண்ணுங்க மேலாம் எனக்கு எந்தவித இன்ட்ரெஸ்ட் இல்லை, தேவையில்லாம அம்மாவை அவங்க டைமை வேஸ்ட் பண்ண வேணும்னா அவங்க கிட்ட போய் சொல்லுன்னு சொல்லிட்டு உள்ள போகும்போது அப்போ வேற எதுவும் பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்குன்னு அவங்க பிரதர் கேட்க ஹீரோயின் போட்டோ பார்த்துக்கிட்டே ஹீரோ உள்ள போயிட்டு இருக்காரு. பிரதர் சொல்லிட்டு போ, வேற எதுவும் பொண்ணை சூஸ் பண்ணிட்டான்னு கேட்டுட்டு இருக்கா. மில்க் டீ ஆர்டர் பண்ணிருக்கா, இன்னும் கொஞ்ச நேரத்துல ஃபுட் டெலிவரி பொண்ணு இங்க வருவா, அவளை உள்ள அனுப்பி விடுன்னு சொல்லிக்கிட்டே உள்ள போறாரு. என்ன ஃபுட் ஆர்டர் பண்ணிருக்காரா, வேர்ல்டு பெஸ்ட் செஃபே நம்ம வீட்டில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க, எதுக்காக என் பிரதர் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காருன்னு இவருக்கு ஒரே குழப்பமாகிட்டு இருக்கு. இந்த பக்கம் அந்த மேன்ஷனுக்குள்ள ஹீரோடைய அம்மாவை தான் காமிக்கிறாங்க. ஹீரோவை பார்த்ததுமே வாப்பா மோனியும் சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கேன், உனக்காக தான் நம்ம ஸ்டேட்டஸுக்கு ஏற்ற மாதிரியான பணக்கார வீட்டு பொண்ணுங்களை வரவழைச்சிருக்கேன், உனக்கு இதுல எந்த பொண்ணு பிடிச்சிருக்கோ செலக்ட் பண்ணிக்கோப்பான்னு சொல்லும் போது ஃபர்ஸ்ட் ஷென்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வரா, நான் தான் ஷென் ஃபேமிலி சேர்ந்தவ, என்னுடைய ப்ரொஃபைல பாருங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட வந்து வளைஞ்சிட்டு நிக்கிறா. அவளை தொடர்ந்து நிறைய பொண்ணுங்க ஹீரோ கிட்ட வந்து நான் அந்த ஃபேமிலி சேர்ந்தவ இந்த ஃபேமிலி சேர்ந்தவங்க அவங்க ப்ரொஃபைல்லாம் கொடுத்து அவர்கிட்ட வளைஞ்சிட்டு நின்றுட்டு இருக்கா. இவளுங்க மூஞ்சியை யார் மூஞ்சியுமே ஹீரோ ஏறது கூட பார்க்கல. அந்த ப்ரொஃபைல் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு எனக்கு இந்த பொண்ணுங்களை யாருமே பிடிக்கலன்னு ரொம்பவே ஸ்ட்ரிக்டா சொல்றாரு. அதை கேட்ட அவங்க அம்மா பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கமோ, நீ இப்படி இருந்தாலும் முடிவு பண்ணிட்டியா, உங்க அப்பாவுடைய கடைசி ஆசையை நீ சீக்கிரமா மேரேஜ் பண்ணிக்கணுங்கிறதா, அவர் ஆசையை நீ நிறைவேற்றவே மாட்டியான்னு சொல்லி கத்திட்டு இருக்க. அப்பன்னு பார்த்து கரெக்டா ஹீரோயினும் டெலிவரிக்காக கையில மில்கியோட உள்ள வராங்க. உடனே ஹீரோவும் இப்ப என்ன உங்களுக்கு நான் மேரேஜ் பண்ணிக்கணும் அவ்வளவுதானே, ஆக்சுவலி எனக்கு ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கு, எனக்கு பிடிச்ச பொண்ணு இந்த பொண்ணு தான் சொல்லி ஹீரோயின் கையை பிடிச்சு காமிக்கிறாரு. இப்பதான் ஹீரோயினும் ஹீரோவை நிமிந்து பாக்குறாங்க. அட பாவி பொறுக்கி பையில நீயா என் கையை விடுன்னு சொல்லும் போது நம்ம மறுபடியுமே மீட் பண்ணிட்டோம் வைஃப்னு சொல்றாரு. ஹீரோயினுக்கா பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. அதை விட அவங்க அம்மாவுக்கு தான் இன்னுமே ஷாக்கிங்கா இருக்கு. மூலியா நீ என்ன பேசுறன்னு தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கியா, அந்த பொண்ணு ஒரு சாதாரண டெலிவரி பொண்ணு, அவளை போயிட்டு மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்ற, நீ பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கலன்னு சொல்லி கத்திட்டு இருக்க, உங்களுக்கு பிடிக்கலன்னா எனக்கு இவ்வளவு தான் பிடிச்சிருக்கு, அதோட ஆல்ரெடி எங்க ரெண்டு பேருக்கும் என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுன்னு சொல்ல அவங்க பிரதர் வேன் இருக்கா இல்லையா, ஹீரோயின் கையில இருந்தா ஹீரோடைய ரிங்க பார்த்துட்டு இந்த மொத்த செட்டையும் பார்த்து பயந்து போற நம்ம மூவ் ஃபேமிலியோட ஃபேமிலி ரிங்க என் பிரதர்
பிரதர் மூ அவருடைய ஃபியான்சிக்கு போட்டு விட்டானு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டு இருக்கா. அதை ஹீரோயின் கேட்டதுமே பயங்கரமா கோவப்படுறாங்க. அப்போ நீ தான் அந்த கிங் மூவான்னு சொல்லிட்டு ஹீரோவை பிடிச்சி தள்ளி விட்டு அவரை செவிலே அரைஞ்சிட்டு அப்போ என் அப்பா இறந்ததுக்கு நீ தான் காரணமான ஒரு பிளாஷ்பேக்கை நினைச்சு பாக்குறாங்க. ஹீரோயினுடைய அப்பா ஒரு பில்டிங் டாப்ல இருந்து கீழே விழுந்து இறந்து போயிருக்காரு. அப்பா என்னாச்சு பண்ணு ஹீரோயினும் கதறிட்டு இருக்க. அவரை சுத்தி இருந்து வேடிக்கை பாக்குறவங்களா உங்க அப்பா பிரஷர் தாங்க முடியாம இந்த பில்டிங் டாப்ல இருந்து கீழே விழுந்து இறந்து போயிட்டாருமா. எல்லாத்துக்குமே அந்த மூ ஃபேமிலி சேர்ந்தா கிங் மூ லியான் தான் சொல்லிட்டு ஹீரோடைய பேரை தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டு ஹீரோயினும் ரொம்பவே ஃபீல் பண்ணி அவங்க அப்பா பிடிச்சி கதறி கதறி அழுதுட்டு இருக்க. அந்நேரம் பார்த்தா அவங்க அப்பா விழுந்தா அதே பில்டிங் உள்ள இருந்து ஹீரோவும் அவருடைய ஆளுங்களும் வெளியில வந்துட்டு இருக்காங்க. அங்க சுத்தி இருக்கிற மக்களும் ஹீரோ வரதை பார்த்துட்டு கிங் வந்துட்டேன்னு சொல்லிட்டு பயந்து போய் அங்கிட்ட இங்கிட்டுமா ஓடிட்டு இருக்காங்க. இங்க ஹீரோயினுக்கா அவங்க அப்பாவை இழந்த துக்கத்துல ஹீரோடைய முகத்தை சரியா பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனா மூ ஃபேமிலியை சேர்ந்த மாஃபியா கூட்டத்துக்கே தலைவனான மூ லியான்ங்கிற ஹீரோடைய பேர் மட்டும் அவங்களுக்கு ஞாபகத்துல இருந்திருக்கும். அன்னைக்கு அதெல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டு நீ தான் அவனு தெரிஞ்சிருந்தா அன்னைக்கு உன்னை சாக விட்டு பண்ண ஹீரோயினும் ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டே அவங்க விரல்ல போட்டிருந்தா ஹீரோடைய ரிங்கை கழட்டி தூக்கி போட்டுறாங்க. உடனே ஹீரோடைய பிரதரும் அந்த ரிங்கை கையில் எடுத்து ஏமா உனக்கு அறிவு இருக்கா, இந்த ரிங்கை பத்தி உனக்கு என்ன தெரியும், எங்க மூ ஃபேமிலியில வரக்கூடிய ஹெட் மட்டுமே போடக்கூடிய பொக்கிஷமான ரிங்கு, இதை போயிட்டு கீழே போட்டுட்டேன்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோயினும் அசுத்தமானவங்க என் பக்கத்துல வந்தா கூட எனக்கு அலர்ஜி ஆகும், என்கிட்ட இருந்து விலகியேன்னு சொல்லிட்டு அவங்க எடுத்துட்டு வந்து அந்த மில்க் டீயை டேபிள்ல வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பும் போது ஹீரோடைய அம்மா இந்த அடி நில்ல, எவ்வளவு திமிரு இருந்தா எங்க மூ ஃபேமிலி இந்த அளவுக்கு இன்சல்ட் பண்ணிட்டு நீ பாட்டுக்கு போவ, நில்லடின்னு சொல்லிட்டு இருக்கவே ஹீரோயின் கண்டுக்கவே இல்லை, அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. எங்க ஹீரோடைய பிரதரோ பாத்தீங்களா பிரதர் எவ்வளவு தைரியம் தான் உங்ககிட்ட இவ்வளவு திமிரா அந்த பொண்ணு பேசிட்டு போவா, இப்பவே சொல்லுங்க அவளை போட்டுடலாமான்னு கேட்கும்போது சிரிச்சுக்கிட்டே ஹீரோவோ மூவன் எனக்கு அந்த பொண்ணை ரொம்பவே பிடிச்சிருக்கு, அவளை தான் மேரேஜ் படிக்க போறேன்னு சொல்றாரு. அதை கேட்டு மொத்த குடும்பமும் ஷாக் ஆயிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோயின் தான் காமிக்கிறாங்க. அவங்க காலேஜ் கேன்டீன்ல 2 காஞ்சி பொண்ணை பண்ணை வச்சு சாப்பிட போலான்னு உட்காரும் போது அதை பார்த்த மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி கேவலமா பார்த்துக்கிட்டே போறாங்க. இவெல்லாம் எப்படிதான் இந்த காஞ்சி பொண்ணை 2 பண்ணை மட்டும் சாப்பிட்டு உயிர் வாழாலோ, எவ்வளோ கேவலமான லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கான்னு அவங்கள ரொம்பவே மட்டமா பேசிட்டு இருக்க. அது எல்லாத்தையும் ஹீரோயின் கண்டும் காணாம அவங்க வேலையை மட்டும்தான் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அங்க சில புலிஸ் வந்து ஹீரோயின் கேட்ட என்னோட முடிஞ்சு தெரியும் ஜோலி, காலேஜ் டாப்பர் ரொம்பவே திமிராவா சுத்திட்டு இருக்க, காலேஜ் பிரின்சிபால் உன்னதான் தேடிட்டு இருக்காரு, வந்தாருன்னா அவ்வளவுதான் உன்னை ஒழிச்சு கட்டிடுவான்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அதை கேட்ட மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவளே ஆல்ரெடி ஒரு போரான பர்சன், அவ என்ன பிரச்சனை மாட்டிக்க போறான்னு சொல்லும் போது அதான் மேடம் பார்ட் டைமா ஃபுட் டெலிவரி பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, யாரு கண்டா வழிபோக்கா இவங்கிட்ட ராபரி பண்ணிருப்பா, அதான் கம்ப்ளைண்ட் வந்து பிரின்சிபல் தேர்றாரு போலன்னு வாய்க்கு வந்த மாதிரிலாம் பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டா பிரின்சிபலும் ஹீரோயின் முன்னாடி வந்து நிற்கிறாரு. சொல்லுங்க சார் என்ன விஷயமா என்ன தேடிங்கன்னு ஹீரோயின் கொஞ்சம் பதட்டத்தோட கேட்கும் போது பாருங்க மேம், என்னையிலேருந்து இந்த காலேஜுக்கு நான் பிரின்சிபல் கிடையாது, நீங்க தான் பிரின்சிபல், இந்த மொத்த காலேஜும் இதுக்கப்புறம் உங்களுக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சில டாக்குமெண்ட் எல்லாம் கொடுக்குறாரு. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல என்ன நடக்குதுங்கன்னு குழம்பி போயிட்டு இருக்க. அப்போ அந்த இடத்துக்கு ஹீரோவும் ஹீரோடைய ஆளுங்களும் சரமாரியா உள்ள வராங்க. ஹீரோவை பார்த்ததுமே பிரின்சிபலும் அவருக்கு மரியாதை பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. மறுபடியும் நீயா இங்கேயே வந்துட்டியான்னு கேட்கும் போது அப்புறம் என்னுடைய கிஃப்ட் எப்படி இருக்கு உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்குறாரு. அவர் கையை தட்டி விட்டுட்டு முகத்தை திருப்பிக்கிறாங்க. அப்போ உனக்கு இந்த கிஃப்ட் பிடிக்கலையா, வேற என்ன பிடிக்கும், ஒருவேளை இது உனக்கு பிடிக்குதான்னு பாருன்னு கையை காமிக்க அங்க ஹீரோடைய ஆளுங்கள்லாம் பயங்கர காஸ்ட்லியான ஜேடு பதிச்ச நெக்லஸ், டைமண்ட் ரிங்கு, பேங்கிள்ஸ்னு சில விலைமதிப்பற்ற பொருட்களோட வந்து நிற்கிறாங்க. என்ன இதெல்லாம் உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்க அதுக்குமே ஹீரோயின் பிடிக்கலன்னு சொல்லி தலையாட்டுறாங்க. அப்போ என்ன தாண்டி உனக்கு பிடிக்கும், என்ன பிடிக்கும்னு சொல்லு, அது எதுவாக இருந்தாலும் உனக்காக வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன்னு சொல்லும் போது உங்ககிட்ட இருக்கிற உன்னுடைய இது எதுவுமே எனக்கு பிடிக்காது, ஏன்னா எல்லாமே டர்ட்டியானதுன்னு சொல்றாங்க. எது டர்ட்டியானதா, இங்க பாரு நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல, எனக்கு ஒன்ன ரொம்பவே பிடிச்சிருக்கு, நீ விருப்பப்பட்டாலும் சரி படாட்டி சரி நான் ஒன்னதான் மேரேஜ் பண்ணிப்பேன். நான் எவ்வளவோ இல்லீகல் வேலையெல்லாம் பார்த்துருக்கேன், ஆனா இது வரைக்கும் எந்த பொண்ணுமே நான் டச் கூட பண்ணது கிடையாது, என் லைஃப்ல வந்த பொண்ணுன்னா அது நீ மட்டும்தான் சொல்லிட்டு அப்படியே ஹீரோயினை தூக்கி தோல்ல போட்டுட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. அப்படியே பொறுக்கி போயில என்னை விடுடான்னு சொல்லி ஹீரோயின் எவ்வளவோ கத்திட்டு இருக்க. அவங்கள அவர் வீட்டுக்கே தூக்கிட்டு வந்து பெட்ல தூக்கி போட்டு அவருடைய ட்ரெஸ் எல்லாம் ஒன்று கழட்டிட்டு இருக்காரு. இங்க ஹீரோயினிக்கா செம்மையா பயம் வருது. இங்க பாரு நீ பண்றது சட்டப்படி தப்பு, ஒழுங்கா என்ன விட்டுன்னு சொல்லும் போது நீ நம்ம சொன்ன என்ன டர்ட்டின்னு, அதான் டர்ட்டியான பர்சன் என்ன பண்ணுவான்னு உனக்கு காமிக்க போறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பக்கத்துல போக உடனே ஹீரோயின் ஹீரோ பிடிச்சி தள்ளி விட்டுட்டு நான் டர்ட்டின்னு சொன்னது உங்களை கிடையாது உங்ககிட்ட இருக்கிற பணத்தை தான் சொல்லும் போது அதுக்கு ஹீரோவோ நானும் சரி என்னுடைய மூ ஃபேமிலி சரி இது வரைக்கும் எந்தவித இல்லீகல் பிசினஸ்லயும் ஈடுபடுதே இல்லைன்னு சொல்றதுக்கு ஆமா நீங்க ஈடுபடல தான், ஆனா மொத்தத்துக்கும் நீங்க தானே கேபிட்டலிஸ்டா இருக்கீங்க, ஒரு கத்தி இல்லாம உங்களால ரோட்ல தன்னந்தனியா நடந்து போக முடியுமா, உங்களால எத்தனை பேர் கண்ணீர் வடிச்சிருக்காங்க தெரியுமா, 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சாதாரண வட்டி பிரச்சனையில ஒரு இண்டஸ்ட்ரியவே டிஸ்ட்ராய் பண்ணீங்க, அந்த இண்டஸ்ட்ரி கொடுத்த ப்ரெஷர் தாங்க முடியாம என் அப்பா பில்டிங்ல இருந்து கீழே குதிச்சு இறந்து போயிட்டாரு, என் அப்பா இறந்ததே நினைச்சு டிப்ரெஷன்ல எங்க அம்மாவுமே இறந்து போயிட்டாங்க, என் அப்பா வாங்கி வச்ச கடன் அடைக்க முடியாம இன்ன வரைக்குமே டெலிவரி வேலை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா கடன் அடைச்சிட்டு இருக்கேன், நான் இந்த அளவுக்கு கஷ்டப்படுறேன்னா அது எல்லாத்துக்கும் நீங்க மட்டும்தான் காரணம், என் குடும்பத்தை அழிச்ச உங்களை போய் எனக்கு எப்படி பிடிக்கும், இந்த உலகத்திலே நான் வெறுக்கிற ஒரே பர்சனா அது நீங்க மட்டும்தான் சொல்லி அழுதுகிட்டே அங்கேருந்து ஓடி போயிடுறாங்க. தென் மறுநாள் மார்னிங் காமிக்கிறாங்க ஹீரோடைய பிரதர் கிட்ட நான் ஜியாவை மேரேஜ் பண்ணிக்க போறோம், அதுக்காக பெட்ரோல் கிஃப்டா உங்க வீட்டுக்கு அனுப்பி வைன்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்றாங்க.
மாட்டாரு. இந்த பக்கம் ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. அவங்க அம்மா அப்பா இறந்து போனதால அவங்க அங்கிள் வீட்டில் தான் தங்கியிருக்காங்க. அந்த வீட்டில் அவங்க தங்கியிருக்கிறதால ஒரு பேயிங் கெஸ்ட் மாதிரி அதுக்கான அமௌண்ட்டையும் மாதம் மாதம் கொடுப்பாங்க போல. ஸோ அதனால இந்த மாதமும் அதுக்கான அமௌண்ட்டை கொடுக்கும்போது அவங்க ஆண்டியும் அந்த பணத்தை வாங்கி எண்ணி பார்த்துட்டு, ஏண்டி மாதம் மாதம் உட்காரமா வேலை பார்த்துட்டு இருக்க, எப்போ பாரு இவ்வளோ கம்மியாக தான் பணம் கொடுத்துட்டு இருக்க, நாங்கள் சொல்கிறத கேட்டு அந்த வயசானவர் மிஸ்டர் ஷாவை நீ மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உன்னோட லைஃபை செட்டில் ஆகிடும், உனக்கு வர பெட்ரோத்தல் கிஃப்ட்டை வச்சு நாங்களுமே செட்டில் ஆகிடுவோம், சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டேன்னு திட்டிட்டு இருக்காங்க. அப்போ யாரோ காலிங் பெல் அடிக்கிற சவுண்ட் கேட்கவும் அவங்க அங்கிள் தான் போயிட்டு டோரை ஓப்பன் பண்ணுறாரு. பார்த்தா நிறைய பேர் கையில் நிறைய காஸ்ட்லைன் ஐட்டத்தோட உள்ளே வந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் யார் கொடுத்துருப்பா நீங்கள் யாருன்னு கேட்கும் போது எங்கள் கிங் இது எல்லாத்தையும் பெட்ரோத்தல் கிஃப்ட்டை உங்களுக்கு அனுப்பி வச்சிருக்காரு. இந்த வீட்டு பொண்ணான மிஸ் சியாவை எங்கள் கிங் மேரேஜ் பண்ணிக்க ஆசைப்படுறான்னு சொல்லும் போது அதை கேட்ட ஹீரோயினும் கோவப்பட்டு இது எல்லாத்தையும் முதல்ல எடுத்துட்டு போங்க, அவர்கிட்ட சொல்லுங்க என்னால் அவரை மேரேஜ் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க அங்கிளுடைய பொண்ணு ஹீரோயினை பிடிச்சி இழுத்து அவங்க செவ்வலியை ஒன்று வச்சு, ஓ மேடமுக்கு இவ்வளோலாம் ஆசை இருக்கா, அந்த பெட்ரோத்தல் கிஃப்ட் எல்லாம் உனக்கு வந்து நினச்சிட்டு இருக்கியா, அது எனக்கு தான் கண்டிப்பாக வந்திருக்கோ, அவங்க எனக்கு தான் அனுப்பி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. ஓ அப்போ இதெல்லாம் உனக்கு வந்து நினச்சிட்டு இருக்கியான்னு ஹீரோயினை கேட்க உடனே அந்த ஆண்டி கிரங்க ஓடி வந்து அவங்களுமே ஹீரோயினை செவ்வலியை ஒன்று வச்சு, பின்ன என்ன உனக்கு வந்து நினச்சிட்டு இருக்கியா, அவ்வளோ பெரிய இடத்துலேருந்து சம்மந்தம் வருதுன்னா அது உன்ன மாதிரி பிச்சைக்காரிக்கா வரும், எங்க என் பொண்ணுக்கு பெரிய இடத்துலேருந்து சம்மந்தம் வந்துச்சுன்னு பொறாமடி உனக்குன்னு சொல்லும் போது அந்த அங்கிளும் இருமா 2 பேரும் அடிச்சிருச்சு, அவன் மூஞ்ச உடச்சு விட்றாதீங்க. அப்புறம் மிஸ்டர் ஷா கேட்டா என்ன பதில் சொல்றது, ஆல்ரெடி அவர்கிட்ட இருந்து 8 லட்சம் யான் வர பெட்ரோத்தல் கிஃப்டா வாங்கிட்டோன்னு சொல்லிட்டு இருக்காரு. எது ஆல்ரெடி பெட்ரோத்தல் கிஃப்டா வாங்கிட்டீங்களா, உங்களுக்குலாம் மனசாட்சியே இருக்காதா, போய் 70 வயசு கிழவனை போயிட்டு என்ன மேரேஜ் பண்ணிக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இதே நான் உங்க பொண்ணா இருந்தா இந்த மாதிரி பண்ணிருப்பீங்களா, எனக்கு தெரியாது, நீங்க எதனா பெட்ரோத்தல் கிஃப்டை வாங்கினீங்க, நீங்களே அந்த ஷா கிட்ட சொல்லி சமாளிச்சுக்கீங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப பாக்குறாங்க. ஆனா ஹீரோயின் ஆண்டி விட மாட்டேங்கிறாங்க. அவங்கள பிடிச்சி கீழே தள்ளி நீ என்ன பண்ணியோ ஏது பண்ணியோ எனக்கு தெரியாது, நாங்க சொல்றபடி கேட்டு நீ அந்த ஷாவை மேரேஜ் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. தென் அவங்க மேரேஜுக்கான அரேஞ்ச் பண்ணி ஸ்டார்ட் பண்றாங்க. ஹீரோயின் மேரேஜ் பண்ணிக்க போற அந்த ஹேண்ட்ஸம் பாய் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த 70 வயசு பொக்கவாய் கிழவன் தான். அதை கேட்டு அந்த பார்ட்டிக்கு வந்தவங்களாம் என்ன இவ்வளோ வயசானவருக்கு அவ்வளோ சின்ன பொண்ணை மேரேஜ் பண்ணிக்க போறாங்களான்னு ஹீரோயின் அங்கிள் ஆண்டியா தான் காரி துப்பிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு ஹீரோயினும் கட்டி எடுத்துட்டு வராங்க. அதை பார்த்து மற்றவங்களாம் தப்பா நினைச்சிக்க கூடாதுன்னு, அது ஒன்றும் இல்லை, எங்க வீட்டு பொண்ணு ஜியாவுக்கு ரொம்பவே கூச்ச சுபாவம் அதிகம், அதனால தான் வரமாட்டேன்னு சொல்லி அடம்பிடிச்சா கட்டி எடுத்துருவதுன்னு சொல்லி சமாளிச்சிட்டு இருக்காங்க. இந்த பொக்கவாய் கிழவனும் ஹீரோயினை பார்த்துட்டு அடா என்னுடைய பிரைட் வந்துட்டா, வா வா வந்து என்ன ஹக் பண்ணிக்கோன்னு சொல்லி ஹீரோயினை கூப்பிட்டு இருக்கான். இந்த ஆன்டிக்காரியும் அடியே என்ன பார்த்துட்டு இருக்க, கூப்பிடல மிஸ்டர் ஷா போடின்னு சொல்லி ஹீரோயினை பிடிச்சி தள்ளி விடுவாங்களா. தள்ளி விட்ட ஃபோர்ஸ்ல ஹீரோயின் அந்த தாத்தா மேல போய் விழ அந்த ஹீரோயின் வந்த ஃபோர்ஸை தாங்க முடியாம கீழே விழுந்துறாரு. உடனே அந்த தாத்தாவுடைய பேர பசங்களாம் ஹீரோயினை பிடிச்சி கத்திட்டு இருக்கானுங்க. எவ்வளவு தைரியம் தான் ஏன் தாத்தாவே நீ தள்ளி விட்டுருப்ப, எங்களுக்கு இருக்கிற ஸ்டேட்டஸுக்கெல்லாம் உன்ன மாதிரி ஒரு பொண்ணை எங்க தாத்தா மேரேஜ் பண்ணிக்கிறதே பெரிய விஷயம்னு மனசாட்சியே இல்லாம பேசிட்டு இருக்கான். அதுக்கு இந்த தாத்தாக்காரரும் அவளுக்கு நம்ம ஃபேமிலியோட ரூல்ஸ் பத்தி தெரியல நினைக்கிறேன், நம்ம சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோயினை முட்டி போட வச்சு அவங்க முதுகிலே கம்பால் அடிச்சு தன்னுடைய வீட்டுக்கே அவங்கள கூட்டிட்டு போக சொல்றாரு. உன்னை காப்பாத்த இங்க யாருமே வர மாட்டாங்க, இதுக்கப்புறம் நீங்க ஷா ஃபேமிலி விட்டு போகணும்னு சொல்லி ஹீரோயின் கையை பிடிச்சு அந்த தாத்தாவுடைய பேரங்காரன் இழுத்துட்டு இருக்க அங்க ஹீரோவும் ஹீரோடைய ஆட்களும் உள்ள வராங்க. அங்கே ஹீரோவை பார்த்ததுமே ஹீரோயின் சிஸ்டர் அந்த லின்னு இருக்கா இல்லையா, ஓடி வந்து ஹீரோ கிட்ட, வாங்க மிஸ்டர் கிங், நீங்கள் 3 நாளைக்கு முன்னாடி எனக்காக தானே பெட்ரோத்தல் கிஃப்ட் அனுப்பி வச்சிங்க, ஆனால் இந்த ஜியா நீங்கள் அனுப்பி வச்ச கிஃப்ட்டை அவளுக்குன்னு சொல்லி எல்லாத்தையுமே அவளே எடுத்துக்கிட்டா, அதனால தான் அவளுக்கு நாங்கள் சரியான லெசனை கற்றுக் கொடுத்தோம், நீங்களுமே வந்து உங்கள் லெசனை கற்றுக் கொடுங்கன்னு சொல்லும்போது கண்டிப்பாக கற்றுக் கொடுத்துட்டா போச்சுன்னு ஹீரோவும் நக்கலாக சிரிச்சிட்டு இருக்காரா. இப்படி இவர் சிரிக்கிறத பார்த்தா ஹீரோடைய பிரதர், ஆகா என் பிரதர் சிரிச்சாலே யாரையாவது போட்டு தள்ளுவானே, இங்கே யாரை போட போகிறான்னு தெரியலேன்னு சொல்லி முடிச்சிட்டு இருக்க. நேராக ஹீரோவும் ஹீரோடி கிட்ட போயிட்டு அவங்க சின்ன பிடிச்சி என் முன்னாடி மட்டும்தான் எப்போதும் திமிர்த்தனை காட்டிட்டு இருப்பியா, எப்படிதான் உன்னை புலி பண்றதுக்கு முன்னாடி அமைதியாவே இருப்பியா, கூப்பிடு ஒரே ஒரு வார்த்தை என்ன ஹஸ்பண்ட்னு சொல்லி கூப்பிடு, இப்போவே உனக்காக இங்க இருக்கிறவங்க எல்லாரையும் துண்டு துண்டா நறுக்கி போட்டேன்னு சொல்றாரு. அதை கேட்ட எல்லாருக்கும் பயங்கர ஷாக்கிங்காகவும் பேதியாகவும் இருக்கு. உடனே இந்த லின்னோ, மிஸ்டர் கிங் நீங்க எங்க வீட்டுக்கு தானே பெட்ரோத்தல் கிஃப்ட் அனுப்பி வச்சிங்க, இப்போ என்னடனா அவகிட்ட போய் பேசிட்டு இருக்கீங்களே என்ன அர்த்தம்னு கேட்கும் போது, ஏய் நிறுத்துமா, என்ன சவுண்ட் ஓவரா கொடுக்குற, எவ்வளவு திமிருந்தா ஏன் பிரதர் கிட்டே குரலை வசதி பேசுற, நாங்க பெட்ரோத்தல் கிஃப்ட் அனுப்பி வச்சது உனக்காக கிடையாது, எங்க அண்ணனுடைய வருங்கால வைஃபான மிஸ் ஜியாவுக்குன்னு சொல்லும் போது, ஆகா எவ்வளோ பெரிய இடத்துல வாலாட்டி இருக்கோன்னு இந்த ஷா இருக்காலையா, ஷாவுடைய பேர பசங்களும், ஐயோ மிஸ்டர் கிங் எங்களை மன்னிச்சிடுங்க, நாங்கள் தெரியாம இந்த மாதிரி பண்ணிட்டோம், உங்க வருங்கால வைஃப்னு தெரியாம அந்த பொண்ணு மேல ஆசைப்பட்டதே என்னுடைய தப்பு தானே, மண்டி போட்டு தரையில விழுந்த மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காங்க. என் வைஃப் மேல கையை வச்சா என்ன நடக்குங்கிறத இப்ப காட்டுன்னு சொல்லி ஹீரோடைய ஆளுங்கள்ட்ட சொல்லி அவங்க எல்லாரையும் இழுத்துட்டு போக சொல்ல, அப்போ ஹீரோயினும் அவங்களுக்கான பனிஷ்மெண்ட்டை நீங்க தர வேணாம் நானே தரேன்னு சொல்லி ஹீரோ கையில இருந்த ஒரு ஸ்டெம்பை வாங்கிக்கிட்டு அவங்க எல்லாரையும் நீல் டவுன் பண்ண வச்சு எப்படி ஹீரோயினை டார்ச்சர் பண்ணாங்களோ அதே மாதிரி அவங்க பட்ட வழியா அவங்க எல்லாருக்கும் திருப்பி தராங்க. அடிச்சு ரொம்பவே டயர்ட் ஆகி கீழே விழ போறாங்க. ஹீரோ தான் தாங்கி பிடிக்கிறாரு. பார்த்தா அவங்க முதுகுல இருந்து ப்ளீடிங் ஆக ஆரம்பிக்குது. அவங்க அடிச்சாங்க இல்லையா, அதோடைய தாக்கம் தான் இந்த அளவுக்கு காயமாகிருக்கு. உடனே ஹீரோ தான் அவங்கள தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறாரு. நெக்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் தான் காமிக்கிறாங்க. ஹீரோனுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. ஹீரோவை வெளியில போக சொன்னது அவருமே வெளியில போயிடுறாரு. அவர் அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் அங்க இருந்த டாக்டர் கிட்ட என் ஃப்ரெண்டு கிட்ட ஒரே ஒரு கால் பண்ணிட்டு தரேன், அவங்க போனை வாங்கி அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நான் ஹாஸ்பிட்டல் இருக்கேன், எப்படியாவது என்னை வந்து பிக்கப் பண்ணிட்டு போன்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்றாங்க. அடுத்து கொஞ்ச
நேரத்துலேயே அவங்க ஃப்ரெண்டு ஜேசி அவங்க வந்துடுறாங்க. ட்ரீட்மெண்ட் என்ன முடியல, அதுக்குள்ளே எதுக்கு கிளம்புறேன்னு சொல்லும்போது இல்லை நான் அவசரமாக போய் ஆகணும்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்டு கூட வெளியில் வராங்க. பார்த்தா அந்த ரூமோடைய என்ட்ரன்ஸ்லேயே தான் ஹீரோவும் ஹீரோடைய பிரதரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பாட்டுக்கு இக்னோர் பண்ணிட்டு போகலான்னு பார்க்கும்போது ஹீரோடைய பிரதர் ஹீரோயினை ஸ்டாப் பண்ணி, ஹலோ மேடம், என் பிரதர் உங்களுக்காக ஆஃப் டே இந்த ஹாஸ்பிட்டலே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, நீங்கள் என்ன எதுவுமே பேசாமல் நீங்கள் பாட்டுக்கு போறீங்களேங்கும் போது அவங்க பாக்கெட்லேருந்து சில அமௌண்ட் எடுத்து ஹீரோ கிட்ட கொடுத்து என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்ததுக்கு இதை வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போக பார்க்குறாங்க. அப்படியே ஹீரோயினை பிடிச்சி இழுத்து வாலில் பின் பண்ணி, எவ்வளோ தைரியம் உனக்கு, என்ன அப்படியே யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டு போலான்னு பார்க்குறியா, அந்த அளவுக்கு அவன் மனசு கல்லுன்னு கேட்க, ஆமாம் என் மனசு கல்லு தான், ஆனால் ஓ அளவுக்கு கல்லு கிடையாது, நீ ஒரு கேவலமான கேபிட்டலிஸ்ட்னு ஹீரோவை திட்டும் போது ஹீரோயின் ஃப்ரெண்டு ஜேசி இருக்காங்க இல்லையா, அவங்கள பிடிச்சி கீழே தள்ளி அவங்கள வச்சு ஹீரோயினை கார்னர் பண்ணுறாங்க. ஃப்ரெண்டு கத்துறதை பார்த்து ஹீரோயினிக்கா பயங்கரமாக கோவம் வருது. அவள் என் பெஸ்ட் ஃப்ரெண்டு, பிரச்சனை உங்களுக்கு எனக்கும் தானே, எதுக்கு தேவையில்லாமல் நம்ம விஷயத்தில் அவளை இழுக்கிறீங்க, அவளை ஃபஸ்ட்டு விடுங்கன்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. இங்கே பாரு சியா, உனக்கு இருக்கிறத இப்போதைக்கு ரெண்டே ஆப்ஷன் தான், ஒன்று என்ன மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு ப்ராமிஸ் பண்ண, அப்படி இல்லைன்னா உன் ஃப்ரெண்டை மறந்துன்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்காரு. இந்த ஜிசி கையை வேற பிடிச்சி திருவிட்டு இருக்கானுங்க. ஜியா என்னை காப்பாத்து காப்பாத்துன்னு அவ வேற கத்திட்டு இருக்கா. ஸோ ஃப்ரெண்டை காப்பாற்ற வேற வழி இல்லாம ஹீரோயின் ஹீரோ கிட்ட மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்றாங்க. உடனே ஹீரோவோ அவன் பாக்கெட்ல இருந்து ஒரு ரிங் எடுத்து ஹீரோயின் விரல்ல போட்டு விட்டு, ஸோ நம்மளுடைய என்கேஜ்மெண்ட் ஃபினிஷ் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் நம்ம மேரேஜ் மட்டும்தான், இப்போத்துலேருந்து நீ என்னுடைய வைஃப்னு சொல்லி அவங்க நெத்தியில கிஸ் பண்ண கடகடன்னு ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டை கூட்டிட்டு அந்த இடத்த விட்டு ஓடி வந்துடுறாங்க. என்ன பிரதர் அவங்கள போக விட்டுட்டு ஒருவேளை எங்கேயாவது தப்பிச்சு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுவேன்னு கேட்கும்போது, இந்த டிராகன் சிட்டியே நம்மளுடைய ராஜ்யம் தான், நம்ம ராஜ்யத்தை விட்டு அவ்வளோ சீக்கிரம் அவளால் தப்பிச்சு போக முடியாதுன்னு சொல்ல அவங்க கொடுத்த பணம் கீழே விழுந்து கிடக்கும். அதை எடுத்து பார்த்துட்டு, பாரா இந்த பொண்ணு எவ்வளோ ஃபன்னியாக இருக்கா, 200 ரூபாயை கொடுத்துட்டு தப்பிச்சு போகலான்னு பார்க்குறான்னு சொல்லும் போது, அதை என்கிட்ட கொடுன்னு சொல்லி பிடுங்கிக்கிட்டு, இது என் ஒய்ஃபு ஃபஸ்ட்டாக எனக்காக கொடுத்தது, ஸோ இதை அவகிட்டேருந்து வந்த கிஃப்டாக நினைக்கிறேன், எனக்குமே இதை நான் பத்திரமா வச்சுப்பேன்னு சொல்லி பத்திரப்படுத்திக்கிறாரு. இந்த பக்கம் ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியில் வந்த ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டையும் தான் காமிக்கிறாங்க. என்ன ஜியா, நீ அந்த பர்சனை உண்மையிலேயே மேரேஜ் பண்ணிக்க போறியான்னு கேட்கறதுக்கு, அது நான் செத்தாலும் நடக்காது, இந்த சிட்டியில் இருக்கிற வரைக்கும் தானே அவனால் என்ன கண்ட்ரோல் பண்ண முடியும், அவன் கண்டி பிடிக்க முடியாத இடத்துக்கு நான் போக போறேன்னு சொல்லிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் மார்னிங் தான் காமிக்கிறாங்க ஹீரோயின் அவங்க தாத்தா பாட்டியை தேடி ஒரு கிராமத்துக்கு வந்திருக்காங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு பேத்தியை பார்க்கவும் அவங்களுக்கு பயங்கர ஹாப்பியா இருக்கு. ஹீரோயினை ஹக் பண்ணி ரொம்ப சந்தோஷத்துட்டு அவங்கள உள்ள கூட்டிட்டு போறாங்க. அவங்க உள்ள போனதுமே கேட்குற ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தாத்தா நம்மளுடைய இந்த கிராமம் சிட்டியை விட்டு ரொம்ப தூரத்துல தானே இருக்கு, அவ்வளோ ஈஸியா யாராலையும் இங்க வர முடியாதுலன்னு தான் கேட்குறாங்க. ஏமா என்னாச்சு, எதுக்கு இப்படி கேட்குறேன்னு தாத்தா கேட்கறதுக்கு, அது வந்து தாத்தா என் பின்னாடி ஒரு பேர்வர்டு சேஸ் பண்ணிட்டு இருக்கான், அதனால தான் கேட்டேங்கும் போது, கவலையப்படாதுமா நம்ம கிராமத்துல அவ்வளோ சீக்கிரமா வெளியாட்கள் உள்ள வர முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. அவங்க கூட சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கா. நைட் ஆகுது. ஹீரோயின் அவங்க தாத்தா பாட்டிக்காக பழத்தெல்லாம் பீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வாங்க மிஸ்டர் மூ, வாங்க மிஸ்டர் மூன்னு அவங்க தாத்தா யாரையும் உள்ள கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. மூங்கிற பேரை கேட்டதுனா ஹீரோயினுக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. திரும்பி பார்த்தா அவங்க பயந்த மாதிரி அங்க ஹீரோ தான் வந்து நிக்கிறாரு. அட பாவி, கண்டுபிடிச்சு இங்கேயும் வந்துட்டானு சொல்லி ஹீரோயினை முழிச்சிட்டு இருக்கா. அவங்க தாத்தா ஹீரோயின் கிட்ட வந்து, இவர் தான் மிஸ்டர் மூ, ரொம்பவே நல்ல பையன், நம்ம கிராமத்துக்காக $200 லட்சம் டொனேட் பண்ண போறாரு, இதனால நம்ம கிராமத்து மக்களுடைய வாழ்வாதாரம் எவ்வளவோ முன்னேறும், ஸோ இன்னைக்கு நைட்டு நம்ம வீட்டில் தான் தங்க போறேன்னு சொல்லிட்டு ஹீரோக்காக டின்னர் ப்ரிப்பேர் பண்ண தாத்தாவும் பாட்டியும் கிச்சன் பக்கம் போயிடுறாங்க. தென் ஹீரோவும் ஹீரோயின் பக்கத்துல வந்து, அப்புறம் மேடம் இப்போ என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க போறீங்கன்னு கேட்க, நான் என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும்னு ஹீரோயின் கேட்குறாங்க. ஏதோ என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணுமா, என்ன மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு ப்ராமிஸ் பண்ணிட்டு இப்படி சொல்லாம கொல்லாம ஓடி வந்துட்டு இதுக்கு என்ன அர்த்தங்கும் போது, நான் இந்த மாதிரி வந்ததுக்கு ரீசனே நீங்க தான் என்ன ஃபோர்ஸ் பண்ணீங்கும் போது, எது ஃபோர்ஸ் பண்ணணும்னு கேட்டு ஹீரோயினையும் ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஹீரோயினையும் எவ்வளவோ தள்ளிவிட ட்ரை பண்ண, ஆனா ஹீரோ பயங்கரமா ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. இங்க பாருங்க நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்பை பத்தி என் தாத்தா படிக்க தெரியக்கூடாது, கொஞ்சம் அமைதியா இருங்கன்னு சொல்லும் போது, அதை கேட்கும் போது ஹீரோவுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. நம்ம எவ்வளவு லவ் பண்ணாலும் எதுக்கு இவன் நம்மளை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு, ஏன் நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்பை பத்தி உங்க தாத்தாவுக்கு தெரிஞ்ச என்னவான்னு கேட்குறாரு. ஏன்னா நீங்க தான் மூ ஃபேமிலியோட மூலியான்னு தெரிஞ்ச என் தாத்தா பாட்டி ரொம்பவே கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அங்க தாத்தாவும் வெளியில வந்துட்டு இருக்காரு. சரின்ட்டு ஹீரோவும் விலகிக்க ஹீரோ தொண்டையை பிடிச்சி நெரிச்சதுல ஹீரோயின் இரும்பிட்டு இருக்காங்க. ஏமா என்னாச்சுன்னு கேட்கும் போது, அது ஒண்ணுல தாத்தா, உங்க பேத்திக்கு தொண்டையில ஏதோ விக்கிக்கிச்சா, அதனால தான் தண்ணி கொடுத்து ஹெல்ப் பண்ணன்னு சொல்லி ஹீரோயின் முதுகு பிடிச்சி தட்டிட்டு இருக்காரு. அதை அவருமே நம்பி உள்ள போக மறுபடியுமே ஹீரோயினை பிடிச்சி மடியில உட்கார வச்சு அவன் சேட்டை வழிய ஆரம்பிக்கிறா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, முதல்ல விடுங்கன்னு சொல்லும் போது, நீ நம்ம சொன்ன நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்பை பத்தி உன் தாத்தா பாட்டிக்கு தெரியக்கூடாதுன்னு நானும் தெரியாத அளவுக்கு மெயின்டைன் பண்ணல, அதுக்கு காம்பன்சேஷனா எனக்கு ஏதாவது வேணுங்கும் போது என்ன வேணும் கேட்டு தொலைங்கன்னு சொல்றாங்க. அவரும் கணத்தை காமிக்க, இம்சை பிடிச்சவன் எப்படி டார்ச்சர் பண்றா பாருன்னு மனசுக்குள்ள திட்டிக்கிட்டே ஹீரோவுக்கு கணத்துல கிஸ் கொடுக்க, இதெல்லாம் பத்தலையா மறுபடியுமே மூஞ்சியை காமிக்கிறாரு. டைம் பார்த்து ரிவெஞ்ச் எடுக்கிறான் பாருன்னு லிப்லயுமே கிஸ் கொடுக்குறாங்க. எப்பா எங்க ஹீரோவுக்கா பயங்கர ஹாப்பியா இருக்கு. ஹாப்பியோட ஹாப்பியா ஹீரோயின் கிட்ட, நம்ம நாளைக்கே போயிட்டு நம்ம வெட்டிங் ட்ரெஸ்ஸை ட்ரையல் பார்த்துட்டு வரலாம், அதுக்கு முன்னாடி மறுபடியும் நீ ஓட ட்ரை பண்ணணும்னு வச்சுக்கோயேன், இதுக்கப்புறம்லாம் ஒன்று நாய் அடிச்சு வைக்கிற குண்டுல தான் அடிச்சு வைப்பேன்னு சொல்ல,
சொல்ல, எப்பா நீ செஞ்சாலும் செய்வலான்னு சொல்லிட்டு எழுந்திருக்கும் போது அங்க பாட்டியுமே வராங்க. 2 பேரும் இங்க தான் இருக்கீங்களா? டின்னர் ரெடி பண்ணிட்டேன் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு இருக்கும் போதே காலிங் பெல் அடிக்கிற சவுண்ட் கேக்குது. இந்த பாட்டியும் போயிட்டு டோர் ஓபன் பண்றாங்க. பார்த்தா அவங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்ல இருந்து ஒரு அம்மாவும் ஒரு பையனும் வராங்க. இந்த பையன் பேரு ஜூயர். இவனுக்கு ஹீரோயின் மேல ஒரு கிரஷ் இருக்கும் போல. அங்க ஹீரோயினை பார்த்ததுமே பயங்கரமா எக்ஸைட் ஆகுறான். அதோட அவங்க வீட்ல இருந்து எடுத்துட்டு வந்த டின்னர் ரெசிபி எல்லாம் சேர்த்து வச்சு எல்லாரும் ஒண்ணா உட்காந்து தான் சாப்பிடுறாங்க. அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே ஜூயோடைய அம்மா இருக்காங்க இல்லையா, ஹீரோயின் பிளேட்ல சில ஃபுட்டெல்லாம் எடுத்து வச்சு, இந்த சாப்பாடு உனக்கு பிடிக்கணும், என் பையன் ஜூயரே கஷ்டப்பட்டு ரெடி பண்ணதுமா, எல்லாத்தையும் சாப்பிடுன்னு சொல்லிட்டு நிறைய சாப்பாடுலாம் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. அம்மா என்னம்மா இதெல்லாம் போயிட்டு அவகிட்ட சொல்லிட்டு இருக்கீங்கன்னா, இங்க ஜூயரும் ரொம்பவே ஷையாக. ஹீரோயின் பாட்டியும் பரவாயில்ல ஜூயர், நீ இன்னுமே அவளுக்கு பிடிச்ச டிஷ் எல்லாம் ஞாபகம் வச்சிருக்க, உண்மையிலேயே ரொம்பவே ஹாப்பியா இருக்குப்பான்னு சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு இருக்க. பின்ன ஞாபகம் இல்லாம எப்படிமா இருக்கும், நம்ம சின்ன வயசுல பேசினது தானே. என் பையன் ஜூயருக்கும் ஹீரோயினுக்கு மேரேஜ் பண்ணுங்கிறத, வளர்ந்ததுக்கு அப்புறம் 2 பேருக்கும் மேரேஜ் பண்ணணுங்கிறத நானும் ஹீரோயின் அம்மாவும் சின்ன வயசுலயே முடிவு பண்ணிட்டோம். ஆனா என்ன பண்றது, துரதிருஷ்டவசமா எல்லாமே கெட்டதா முடிஞ்சு போச்சு. ஹீரோயின் அப்பா மட்டும் பொழப்பு தேடி சிட்டிக்கு போகாம இங்கேயே இருந்திருந்தா அவர் இந்நேரத்துக்கு இறந்திருக்க மாட்டாரு, ஹீரோயின் அம்மாவும் இறந்திருக்க மாட்டாங்க. எல்லாமே அந்த மூ ஃபேமிலியால தான். அது யாரவன், அந்த மூ ஃபேமிலி சேர்ந்த மூ லியானா. அவனால தான் எல்லா பிரச்சனையும். ஹீரோ தான் மூங்கிறது தெரியாமலேயே மொத்த ஃபேமிலியும் ஹீரோ முன்னாடியே அவரையே திட்டிட்டு இருக்காங்க. அப்ப இந்த ஜூயருமே ஹீரோ கிட்ட, அம்மா உங்க பேருமே மூல தானே ஸ்டார்ட் ஆகுது, நீங்களுமே மூ ஃபேமிலி சேர்ந்தவங்க தானே, எந்த பிரான்ச்சை சேர்ந்தவங்கன்னு கேட்கும்போது அதுக்குள்ளே பாட்டியோ, ஆமா ஆமா இவருமே மூ ஃபேமிலி சேர்ந்தவர் தான், ஆனா நம்ம சொல்ற அந்த கேபிட்டலிஸ்ட் மூ லியான் கண்டிப்பா இந்த தம்பியா இருக்காது, இவர் ரொம்பவே நல்ல பையங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அங்க எல்லாரும் சாப்பிட்டு இருக்க ஹீரோ மட்டும் வெளியில வந்து அவர் அசிஸ்டன்ட் வர சொல்லி, ஹீரோயினும் சரி ஹீரோயின் அப்பாவும் சரி அவங்க அப்பா இறந்ததுக்கு நான் தான் ரீசன் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு நான் எந்தவித கிரைமும் பண்ண கிடையாது. 2 வருஷத்துக்கு முன்னாடி அவர் எப்படி இறந்தாரு, அவருக்கு என்ன ஆச்சுங்கிற மொத்த டீட்டெயிலும் எடுத்துருவாங்கன்னு சொல்லி அனுப்பி விடுறாரு. இந்த பக்கம் ஜூயரோ அவங்க அம்மாவும் சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியில வராங்க. ஹீரோயின் அவங்க கிட்ட, நாளைக்கு இதே மாதிரி 2 பேருமே டின்னருக்கு வாங்க, உங்களுக்காக டெலிஷியஸான ஃபுட் எல்லாம் சமைச்சு வைக்கிறேன்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க. அதை பார்க்கும்போது நம்ம ஹீரோவுக்கா பயங்கரமா ஜெலஸ் ஆகுது. அவங்க அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் ஹீரோயினை பிடிச்சி ஹக் பண்ணி, உனக்கு எவ்வளவு தைரியம் தான் என்னுடைய வைஃப் நீ ஏன் முன்னாடி இன்னொரு மேனுக்கு சமைச்சு தரேன்னு சொல்லியிருப்பேன்னு கேட்கும்போது, நான் உங்களை மேரேஜ் பண்ணிப்பேன்னு நீங்க நினைக்கிறீங்களா, என் பேரண்ட்ஸே உங்களால தான் இறந்து போனாங்க, அப்படி இருக்கும்போது நான் எப்படி உங்களை மேரேஜ் பண்ணிப்பேன், அதோட நம்ம 2 பேருடைய உலகமும் வேற வேற, உங்களுடைய ஸ்டேட்டஸ் எங்க இருக்கு, நாங்க இருக்கிற இடம் எங்க இருக்கு, கண்டிப்பா நம்ம 2 பேருக்குள்ள இதெல்லாம் ஒத்து வராது, தயவு செஞ்சு என்ன விட்டுருங்கன்னு சொல்லும்போது, காதலுங்கிறது ஏழை பணக்காரன்னு ஸ்டேட்டஸ் பார்த்து வர்றது கிடையாது. என்னைக்கு நான் உன்னை ஃபர்ஸ்ட் டைமாக பார்த்தனோ அன்னைக்கு என்னுடைய இதய துடிப்பு அதிகமாச்சு, அது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினே ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணும்போது, என்ன பண்ணிட்டு இருக்கா அவளை விடுறான்னு சொல்லிட்டு அங்கே ஜூயர் வந்து நிற்கிறா. இவங்க 2 பேரும் பேசின எல்லா கான்வர்சேஷனும் அவன் கேட்டுட்டான் போல. அப்போ நீ தான் ஹீரோயின் பேரண்ட்ஸ் இறந்ததுக்கு காரணமான அந்த மூ லியானா, இப்போவே இதை நான் தாத்தா பாட்டி கிட்ட சொல்ல போறேன்னு போகும்போது ஹீரோயின் அவனை ஸ்டாப் பண்ணி, இது எங்களுக்குள்ள நடக்கிற பிரச்சனை, நானே இதில் சால்வ் பண்ணிக்கிறேன், நீ இதில் இன்வால்வ் ஆகாத, நீ ஃபர்ஸ்ட் இங்கேருந்து கிளம்புன்னு சொல்லி அவனை வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. நெக்ஸ்ட் டே எல்லாரும் தூங்கின அப்புறம் எப்படியாவது ஹீரோ கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகலான்னு மிட் நைட்னு பார்க்காம அவங்க பேக்கெல்லாம் எடுத்துட்டு நைஸா வெளியில வராங்க. அப்போ ஆப்போசிட்ல ஜூயர் தான் வந்து நிற்கிறான். ஜூயர் இந்த நேரத்துல நீ இங்க என்ன பண்றேன்னு கேட்கும் போது, அதுவா அவன் வர வீட்டுல இருக்கான், அவனால உனக்கு ஏதோ ஆபத்து வருமானு பயந்துதான் நான் இங்கே நின்றுட்டு இருக்கேன்னு சொல்றான். அது சரி பேக்கை தூக்கிட்டு இந்த நேரத்துல நீ எங்க கிளம்பிட்டேன்னு கேட்கும்போது, அந்த மோ சரியான பைத்தியக்காரன், நான் எங்க போறாலும் அந்த இடத்த கண்டுபிடிச்சு வந்துடுவான், அதனால தான் அவன் கண்டே பிடிக்க முடியாத இடத்துக்கு நான் போக போறேன்னு சொல்றாங்க. அப்பனா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணேன்னு சொல்லிட்டு இவன் எங்க ஹீரோயினை கூட்டிட்டு போறான். நெக்ஸ்ட் மார்னிங் ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. ஹீரோ முன்னாடி தாத்தா பாட்டி ஜூயருடைய அம்மான்னு சொல்லிட்டு 3 பேரையும் உட்கார வச்சு ஹீரோயின் எங்க போனாங்கன்னு கேட்டு மிரட்டிட்டு இருக்கான். என் பேத்திக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம், நீங்க எதுக்காக ஏன் பேத்தி தேடுறீங்கன்னு தாத்தாவும் கேட்டுட்டு இருக்க. அப்போ ஹீரோடைய அசிஸ்டன்ட் வந்து ஹீரோயின் ஜூயர் கூட தான் போயிருக்காங்கன்னு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு. எப்ப பாரு என்னை விட்டு ஓடி போறதே வேலையா வச்சிருக்காளா, இந்த தடவை அவளே என்னை தேடி வர அளவுக்கு பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருக்க. இந்த பக்கம் ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. ஜூயர் அவனுடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் ஹீரோயினை கூட்டிட்டு வந்திருக்கான். அப்போ அவனுடைய போனுக்கு தாத்தா பாட்டி ஜூயருடைய அம்மா 3 பேரையும் கட்டி வச்சிருக்க மாதிரியான போட்டோஸ்லாம் வருது. அதை பார்த்துட்டு பயத்துல போனை கீழே போட அதை ஹீரோயின் பார்த்துறாங்க. என்னாச்சுன்னு சொல்லிட்டு கிட்ட வந்து அவன் ஃபோன் எடுத்து பார்க்கும்போது பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. அடுத்த செகண்டே ஹீரோ தேடி தான் கிளம்புறாங்க. நேரா ஹீரோ கிட்ட வந்து, பிரச்சனை உங்களுக்கு எனக்கும் தானே, எதுக்கு நம்ம விஷயத்துல தேவையில்லாம என் தாத்தா பாட்டி எடுக்கிறீங்க, தயவு செஞ்சு அவங்களை விட்டுருங்க, நான் அவங்கள பார்க்கறேன்னு சொல்லும்போது, என்ன டென்ஷன் ஆக்கி பார்த்தல அதே மாதிரி என்ன ஹாப்பியா இருக்கு, அப்பதான் அவங்கள பார்க்க ஒன்று அலோ பண்ணுவேன்னு சொல்லும்போது, இவனுக்கு தான் ஹீரோயின் ஹஸ்பண்ட்னு சொல்லி கூப்பிட்டா பிடிக்கும் இல்லையா, அதனால ஹஸ்பண்ட்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அதை கேட்கும் போதே ஹீரோவுக்கா பயங்கர ஹாப்பியா இருக்கு. ஹீரோயினை ஹக் பண்ணி கிஸ் பண்றான். இப்போ என்ன சொல்லி கூப்பிட்டா மறுபடியும் அதே மாதிரி கூப்பிடுன்னு சொல்ல மறுபடியுமே ஹீரோயின் ஹஸ்பண்ட்னு சொல்லி கூப்பிடுறாங்க. மறுபடியுமே ஹீரோயின் ஹக் பண்ணி கிஸ் பண்றான். அப்போ கரெக்டா சிஸ்டர் எல்லாம் வந்துட்டாங்களான்னு கேட்டுக்கிட்டே அங்க ஹீரோடைய பிரதர் மூவ் ஆன் வரான். அவனை பார்த்தது இங்க இவனுக்கா பயங்கரமா டென்ஷன்
சீன் ஆகுது. டேபிள போட்டு குத்திட்டு இருக்கான். அச்சச்சோ நான் எதையும் பார்க்கலப்பான்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே குடுக்குன்னு அந்த ரூமை விட்டே ஓடி போயிடுறா. இங்க ஹீரோயினும் ஹீரோ பிடிச்சி தள்ளி விட்டு இப்போ என் தாத்தா பாட்டி என்கிட்ட காட்டுவீங்களா காட்ட மாட்டீங்களான்னு கேட்க, அதுக்கு முன்னாடி நீ ஃபர்ஸ்ட் என் கூட வந்து நம்ம வெட்டிங் ட்ரெஸ்ஸை ட்ரையல் பாரு, அதுக்கப்புறம் தான் அவங்கள பார்க்கவும் நான் அலோ பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவங்க நெத்தியில கிஸ் பண்றான். இந்த பக்கம் தாத்தா பாட்டி தான் காமிக்கிறாங்க. ஹீரோ தான் மூலியான்னு தெரியாம ஹீரோயினுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்துச்சுன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ ஹீரோயின் அங்க ஓடி வந்து தாத்தா பாட்டி உங்க யாருக்கும் எந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அவங்க பேத்தியை பார்த்து வந்தா அவங்களுக்குமே நிம்மதியா இருக்கு. எப்படா ஹீரோ கிட்ட இருந்து ஹீரோயினை காப்பாத்துதுன்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது அப்பதான் ஜோயிர் அம்மா ஒரு விஷயத்த சொல்றாங்க. எந்த பையனா இருந்தாலும் இன்னொருத்த மனைவி விரும்ப மாட்டாங்க. பேசாம நீ ஏன் என் பையனை மேரேஜ் பண்ணிக்க கூடாது? அவனுக்கும் நீனா ரொம்பவே பிடிக்கும். சின்ன வயசுல இருந்து நானும் உங்க அம்மாவும் இதை ஃபிக்ஸ் பண்ணதானே, நீ என்னம்மா சொல்றேன்னு கேட்கும் போது இல்லாண்டி இதெல்லாம் சரி வரணும்னு எனக்கு தோணல. ஜூயரை போயிட்டு நான் எப்படி மேரேஜ் பண்ணிக்கிறதுன்னு தயக்கம் காட்டுறாங்க. ஆனா அவங்க தாத்தா பாட்டி ஜூயரோட அம்மான்னு சொல்லி 3 பேரும் பேசி ஹீரோயினை எப்படியே சம்மதிக்க வச்சிடறாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் எல்லாரும் அங்கேருந்து தப்பிச்சாகணும் இல்லையா? ஸோ 4 பேரும் சேர்ந்து வெளியில போகலாம் ட்ரை பண்ணும்போது ஆனா அங்க இருக்கிற ஹீரோடியால அவங்கள வெளியில போக அலோ பண்ண மாட்டேங்கிறான். ஹீரோயினும் எவ்வளவோ கேட்டு பாக்குறாங்க. சாரி மேம் என்ன மன்னிச்சிடுங்க, மிஸ்டர் கிங் சொல்லியிருக்காரு உங்க மேரேஜுக்கு முன்னாடி இங்கிருந்து நீங்க வெளியில போக கூடாதுன்னு. ஸோ என்னால எதுவுமே பண்ண முடியாது, தயவு செஞ்சு உள்ள போங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அவங்கள விடுறேன்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் கேட்குது. யாரான்னு பார்த்தா ஹீரோடைய அம்மா தான். ஆல்ரெடி இவங்களே அந்த வீட்டை விட்டு போலாங்கிற பிளான்ல தான் இருப்பாங்க. இதுல ஹீரோடைய அம்மாவே வந்து இங்க பாரு, என் வீட்டுக்கு மருமகளா வரதுக்குலாம் உனக்கு எந்த தகுதியும் இல்ல, ஒழுங்கா இந்த கார்ல இருக்கிற பணத்தை எடுத்துக்கிட்டு என் பையனை விட்டு ஓடி போயிடுன்னு சொல்லி பேரம் பேசுறாங்க. கவலைப்படாதீங்க, எனக்கு உங்க பணமும் தேவையில்ல உங்க பையனும் தேவையில்ல, என்னை விட்டா மட்டும் போதும்னு சொல்லிட்டு ஹீரோயின் உங்க ஃபேமிலியை கூட்டிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. நெக்ஸ்ட் ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. மேரேஜுக்கான ப்ரிப்பரேஷன்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஹீரோயினை தான் பார்க்க வராரு. அங்க ஆல்ரெடி வெட்டிங் ட்ரெஸ்ல ஒரு பொண்ணு உட்காந்துருக்கிறது ஹீரோயின் நினைச்சு பக்கத்துல போய் உட்காந்து அவங்க கையை பிடிச்சி நம்ம 2 பேருக்கு இன்னைக்கு வெட்டிங் நடக்க போது, எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்குன்னு சொல்லி கிஸ் பண்ணும்போது பயத்துல அந்த பொண்ணுடைய கை பயங்கரமா நடுங்க ஆரம்பிக்குது. ஸோ ஹீரோ கண்டுபிடிச்சிடறாரு யாரு நீ சொல்லி அந்த பொண்ணுடைய கழுத்தை பிடிக்கும் போது ஏ பிரதர் அவளை எதுவும் பண்ணிடாத விடுன்னு சொல்லிக்கிட்டே அவங்க பிரதர் வரா. அப்போ ஆல்ரெடி உனக்கும் இவன் ஹீரோயின் இல்லைங்கிறது தெரிஞ்சிருக்குல்ல, என்ன நடக்குதுங்க எங்க ஹீரோயின் கேட்கும் போது இப்போ அவளை விட போறியா இல்லையான்னு கேட்டுக்கிட்டே அங்க ஹீரோடைய அம்மாவும் வராங்க. ஒரு செகண்ட் கூட யோசிக்கல, டக்குன்னு ஹீரோ கன் எடுத்து அவங்க அம்மாவோட நெத்தி பொட்டிலே வச்சு ஹீரோயினை என்ன பண்ணீங்க அவ எங்க போனான்னு கேட்கும் போது அவளை நான் ஒன்னும் எதுவும் பண்ணல, அவளுக்கு ஒன்னு மேரேஜ் பண்ணிக்க விருப்பமே இல்லையா, அதனாலதான் வீட்டை விட்டு ஓடி போயிட்டா, அதனாலதான் அவளுக்கு பதில் இந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்கேன்னு சொல்றாங்க. அதை கேட்ட ஹீரோவும் என்ன என்கிட்ட நடிக்கிறீங்களா, எனக்கு தெரியும் நீங்க தான் வேணும்னே அவளை எஸ்கேப் பண்ண விட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு இருக்க. அவங்க பிரதர் வந்து ஏ பிரதர் பாவம் நமக்குன்னு இருக்கிறது ஒரே ஒரு அம்மா, அவங்கள உன் கையால எதுவும் பண்ணிடாத, தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியாரு, அந்த பொண்ணுக்கு தான் உன்னை பிடிக்கலங்கிறால அவளை விட்டாதான் என்னன்னு கேட்கும்போது அவன் பிரதருடைய சட்டையை பிடிச்சி அவ என்னுடைய வைஃப் எனக்கு அவ வேணும்னு சொல்லி பயங்கரமா டென்ஷன் ஆகுறான். அதுக்கு ஹீரோடைய அம்மாவும் நீ போயிட்டு தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள அவ இன்னொருத்தவனுக்கு வைஃபா இருப்பான்னு சொல்றாங்க. அவளுக்கு மேரேஜ் ஆகியிருந்தாலும் அதை பத்தி எனக்கு எந்த கவலை இல்லை, அவ என்னைக்குமே எனக்கு மட்டும்தான் சொல்லிட்டு ஹீரோனை தான் தேடி கிளம்புறா. இந்த பக்கம் வெட்டிங் நடக்கிற இடத்த தான் காமிக்கிறாங்க. ஜோயிருக்கும் ஹீரோனிக்கும் வெட்டிங்கான ப்ரிப்பரேஷன் தான் நடந்துட்டு இருக்கு. அடுத்து கொஞ்ச நேரத்திலேயே அவங்க மேரேஜுக்கான ரிச்சுவல்ஸும் ஸ்டார்ட் ஆகுது. ஹீரோயினியவும் ஜோயிரை நிக்க வச்சு உங்களுக்கு ஹீரோயினை மேரேஜ் பண்ணிக்க சம்மதமான்னு கேட்க ஜோயிரும் ஓகே சொல்றான். அதே மாதிரி ஹீரோயின் கிட்டையும் உங்களுக்கு ஜோயிரை மேரேஜ் பண்ணிக்க சம்மதமான்னு கேட்க அவங்களுமே சம்மதம்னு சொல்லி வாயை திறக்க வராங்க. அப்போ கரெக்டா அவளுக்கு சம்மதம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டே அங்க ஹீரோ ஹெலிகாப்டர்ல மேல பறந்து வந்துட்டு இருக்கான். மேல இருந்து தங்க பிஸ்கட்டை லட்சக்கணக்கில் பணம்னு கீழே கொட்டி இறைக்க அந்த வெட்டிங்க்கு வந்தவங்கலாம் பணம்னு சொல்லிட்டு ஓடி ஓடி பொறுக்க ஆரம்பிக்கிறாங்க. வெட்டிங் கொஞ்ச நேரம் ஸ்டாப் ஆகுது. அந்த கேப்ல ஹீரோவும் ஹீரோடைய ஆளுங்களும் கீழே இறங்கி வந்துடுறாங்க. அங்க ஹீரோவை பார்த்ததுமே ஹீரோயினும் அங்கிருந்து தப்பிச்சு ஓடலான்னு ட்ரை பண்றாங்க. ஆனா அதுக்குள்ளேயே ஹீரோடைய ஆளுங்க சுத்தி வளைச்சிடறாங்க. அவ்வளோ ஈஸியா எங்கிட்ட தப்பிச்சலான்னு பாத்தியா, அது என்னைக்குமே நடக்காதுன்னு சொல்லிட்டு இப்பவே நம்ம மேரேஜ் பண்ணிக்கலான்ட்டு அவங்க நெத்தியில கிஸ் பண்ணிட்டு அவங்கள மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கான அந்த மேடைக்கு கூட்டிட்டு வரான். அப்போ ஹீரோயின் ஹீரோடைய கையை உதறி விட்டுட்டு அவங்க கையில கத்தி வச்சிருப்பாங்க போல, அதை எடுத்து அவங்க கழுத்துல வச்சு என்னை வெற்றி இல்லைன்னா இங்கேயே நான் செத்து போயிடுன்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்காங்க. வேணா பேபி எதுவும் பண்ணிக்காத, அப்படின்னு ஏதாவது பண்ணிக்கிட்டேன்னு வச்சுக்கோயேன் உன் கூட சேர்ந்து இங்க இருக்கிறவங்க எல்லாருமே செத்து போயிடுவாங்க, ஒரு நிமிஷம் பாருன்னு சொல்ல பார்த்தா ஜூயருடைய அம்மா தாத்தா பாட்டி அந்த மேரேஜுக்கு வந்தவங்கன்னு சொல்லிட்டு எல்லாரையும் கட்டி போட்டு கன் பாயில நிப்பாட்டி வச்சிருக்கான். ஸோ ஹீரோயினுக்கும் வேற வழியே இல்லை, கத்தியை தூக்கி போட்டுட்டு ஹீரோவை மேரேஜ் பண்ணிக்க போறாங்க. ஒரு வழியா மேரேஜுக்கான ரிச்சுவல்ஸும் முடிஞ்சு 2 பேருக்கும் மேரேஜ் ஆகுது. ஜியா இன்னைக்கு நீயே நானும் மேரேஜ் பண்ணியிருக்கோம், ஆனா இந்த முடிவுக்காக உன் லைஃப்ல வருத்தப்படக்கூடிய நாள் என்னைக்குமே வராது, ஏன்னா ஏன் அளவுக்கு உன்னை யாராலையும் நேசிக்க முடியாதுன்னு சொல்லி கிஸ் பண்ணி அவங்க மேரேஜை கம்ப்ளீட் பண்ணிட்டு அங்க இருக்கிறவங்களையும் ரிலீஸ் பண்ண சொல்லிட்டு ஹீரோயினியை தான் கூடிய தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. ஸோ இன்னைக்கு தானே ஹீரோக்கும் ஹீரோயினுக்குமான வெட்டிங் நைட்டு. ஸோ ஹீரோவும் ஹீரோயின் பக்கத்துல போக இங்க பாருங்க நான் இதுக்கெல்லாம் இன்னும் ரெடி ஆகல, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும்னு கேட்குறாங்க. இங்க பாரு பேபி எவ்வளோ டைம் வேணாலும் எடுத்துக்கோ, உனக்காக நான் எவ்வளோ நாள் வேணாலும் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன், ஆனா நீ என் கூட இருந்தா மட்டும் போதும்னு சொல்லிட்டு அவர் பேர்ல இருக்கக்கூடிய மொத்த சொத்துக்களையும் ஹீரோயின் பேருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி அதுக்கான டாக்குமெண்ட் கொடுக்குறாரு. இப்போ எதுக்கு இதெல்லாம் என்கிட்ட கொடுக்குறீங்க, எனக்கெல்லாம் இது தேவையில்லைன்னு சொன்னாலும் நீ என்னுடைய வைஃப், இது எல்லாத்தையும் டேக் கேர் பண்ணிக்கிறது உன்னுடைய டியூட்டின்னு
அப்படின்னு சொல்ல, இது எல்லாத்தையும் நான் தூக்கிட்டு போயிட்டேன்னா என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கு பயமா இல்லையான்னு கேட்குறாங்க. என்கிட்ட இருந்து மறுபடியும் எஸ்கேப் ஆக உனக்கு தைரியம் இருக்கா என்னன்னு கேட்க, அதுக்கு ஹீரோயினும் இருங்க இருங்க இது எல்லாத்தையும் கொண்டு போய் எங்கேயாவது டொனேட் பண்ணிடுறேன்னு சொல்ல, எவ்வளோ வேணுமோ டொனேட் பண்ணிக்கோ, அது உன்னோட விருப்பம், இப்போதைக்கு நீ நிம்மதியாக தூங்குன்னு சொல்லிட்டு அவங்கள அந்த ரூமில் படுக்க சொல்லிட்டு இவர் தூங்குறதுக்காக வேற ரூமுக்கு போகிறாரு. நெக்ஸ்ட் மார்னிங் ஆகுது. காலையிலே ஹீரோடைய அம்மா அவங்க டார்ச்சல் வேலையை ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் எந்த இடத்துலையுமே ஹீரோயினை விட்டு கொடுக்காம அவங்கள கஷ்டப்படவும் விடாமல் அவங்கள பயங்கரமாக கேர் பண்ணிக்கிறாரு. அதோட ஹீரோவும் ஹீரோயினையும் டின்னருக்காக ஹீரோயின் தாத்தா வீட்டுக்கு தான் போகிறாங்க. தாத்தாவும் எதையும் மனசில் வச்சுக்காம ஹீரோவுக்கு டீ எல்லாம் போட்டு கொடுத்து நல்லபடியாக பேசிட்டு இருக்க, ஹீரோயினும் தண்ணி வெளியில் கொட்ட அந்த வீட்டை விட்டு வெளியில் வருவாங்களா. அப்போ ஜூயர் ஹீரோயினை மீட் பண்ணி உங்ககிட்ட தனியாக பேசணும், என் கூட வான்னு சொல்லி ஒரு பிளேஸுக்கு கூப்பிட்றான். இல்லை மூக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும், நான் வரலன்னு சொல்கிறாங்க. எனக்கு அவனை பார்த்து எந்த பயமும் இல்லை, ஃபர்ஸ்ட் என் கூட வான்னு சொல்லி ஹீரோயினை ஏதோ ஒரு பிளேஸுக்கு கூட்டிகிட்டு போகிறான். அந்த இடம் பார்க்கவே வித்தியாசமாக இருக்கு. அந்த பிளேஸுக்கு கூட்டிகிட்டு போகிறான். அங்கே ஒரு பர்சன் உட்காந்துருக்கான். ஜூயர் யார் இவர், எதுக்காக இங்கே என்ன கூட்டிகிட்டு வந்தேன்னு கேட்க, பாரசியா இவர் தான் மிஸ்டர் ஜி, எப்படியாவது ஹீரோவை போட்டு தரல, ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்க, ஹீரோவுடைய எதிரி தான் இவர், நான் இவர் கூட தான் ஜாயின் பண்ணியிருக்கேன், நீயுமே இவர் கூட ஜாயின் பண்ணி இவர் சொல்கிறத கேட்டினா ஈஸியாக ஹீரோ விட்டு வெளியில் வந்துடலாம், அவனால் உன்னை கண்ட்ரோலே பண்ண முடியாதுன்னு சொல்ல, இல்லை இதெல்லாம் சரி வரும்னு தோணல, எனக்கும் ஹீரோக்கும் பிரச்சனை, அதை நானே பார்த்துக்கிறேன், தேவையில்லாமல் எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு வந்து உன்னை நீயே சாக்ரிஃபைஸ் பண்ணிக்காத, இதெல்லாம் சரியாக இருக்காதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பலான்னு பார்க்கும்போது உடனே இந்த ஜி ஹீரோயினை ஸ்டாப் பண்ணி, பரவாயில்லையே நான் நினைச்சதை விட நீ ரொம்பவே நல்ல பொண்ணா இருக்க, உன்னை பார்க்கும் போதே தெரியுது உங்க அப்பாவும் ஒன்ன மாதிரி தான் ரொம்பவே நல்ல மனுஷனா ரொம்பவே நேர்மையான பர்சனா இருந்திருப்பாருல்ல, ஆனா பாவம் அநியாயமா அவர் செத்து போயிட்டாரு. 2 வருஷத்துக்கு முன்னாடி அவர் எப்படி செத்தாரு, அவருக்கு என்ன நடந்தது, எப்படி அந்த பில்டிங்ல இருந்து ஜம்ப் பண்ணாருன்னு மொத்த டீட்டெயிலும் எனக்கு தெரியும். அதோட அவர் இறந்த அன்னைக்கு அங்க இருந்த சர்வேலன்ஸ் கேமராவுடைய ஃபுட்டேஜ் கூட என்கிட்ட இருக்கு, அதை பார்த்தினா உங்க அப்பாவுக்கு என்ன நடந்ததுங்கிறது உனக்கே தெரியும்னு சொல்லும் போது, என்ன சொல்றீங்க, எவிடன்ஸ் இருக்கா, போலீஸால கூட கண்டுபிடிக்க முடியல, ஆனா உங்ககிட்ட இருக்குன்னு சொல்றீங்க, அதை கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு தெரியும் உன் பேரண்ட்ஸோடைய டெத்துக்கு காரணமான அந்த மூ கூட உன்னால் வாழ முடியாதுங்கிறது, நான் சொல்கிறத கேட்டு ஏன் கூட நீ ஜாயின் பண்ணினா அந்த மூவோடைய கண்ட்ரோல்லேருந்து உன்னால் வெளியில் வர முடியும், உன் பேரண்ட்ஸ் இறந்ததுக்கு காரணமானா அவனை பழி வாங்கவும் முடியும், சாய்ஸ் என்னவோ அது உன்னோடையதுன்னு சொல்ல, ஹீரோயினும் நல்லா யோசிச்சு பார்த்துட்டு நான் உங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறேன், என்ன பண்ணணும்னு சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஹீரோயின் கிட்ட ஒரு ஸ்பெக்ஸ் மாதிரி இருக்கு, அதை கொடுத்து இதில் மினியேச்சர் வயர் டேப்பை இன்செக்ட் பண்ணியிருக்கா, இது எப்படியாவது கிஃப்ட்னு சொல்லி ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு அதோட இன்னொரு ஃபோனையும் தரேன், இந்த ஃபோனை வச்சு நீ என் கூட கம்யூனிகேட் பண்ணிக்கலாம், இதை ஹீரோவெல்லாம் கண்டே பிடிக்க முடியாது, ஏன்னா இது ஸ்பெஷலாக உருவாக்கப்பட்ட ஃபோனுன்னு சொல்லி ஃபோனையும் கொடுத்து அனுப்புறான். ஹீரோயின் அவன் தரேன்னு சொன்ன எவிடன்ஸுக்காக அவன் சொன்னதை கேட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. வீட்டுக்கு போனதுமே அந்த ஜே கிட்ட இருந்து அவன் கொடுத்த ஃபோனுக்கு கால் வருது. இவங்களும் கால் அட்டன் பண்ணி என்ன விஷயம்னு கேட்கும் போது, நான் சொன்னபடியே அந்த கிஃப்ட்டை ஹீரோ கிட்ட கொடுத்துட்டியான்னு கேட்குறான். அவன் ஒன்றும் முட்டாள கிடையாது, எனக்கு அவனை பிடிக்காதுங்கிறது அவனுக்கு நல்லாவே தெரியும், இப்போ மட்டும் திடீர்னு போயிட்டு அவங்க கிட்ட கிஃப்ட் கொடுத்தேன்னா கண்டிப்பாக அவனுக்கு என் மேலே சந்தேகம் வரும், அதனால சரியான டைம் பார்த்து நான் கொடுத்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. அதோட ஹீரோயின் கிட்ட இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறான், நான் கொடுத்த இந்த ஃபோனை யூஸ் பண்ணி நீ யார்கிட்ட பேசினாலும் உன்னுடைய ஒரிஜினல் வாய்ஸ் கேட்காது, ஆப்போசிட் பர்சனுக்கு ஒரு ஆம்பளை வாய்ஸ் மாதிரி தான் கேட்கும், ஸோ ஹீரோவால் உன்னை கண்டே பிடிக்க முடியாது, அதனால பயப்படாம அவன் என்ன பண்ணுறானோ அது எல்லாத்தையும் என்கிட்ட அப்டேட் பண்ணுன்னு சொல்கிறான். சரின்னு சொல்லி காலை கட் பண்ணிட்டு, நான் என்ன முட்டாளா, நீ சொல்கிறதெல்லாம் கேட்டு நடக்கிறதுக்கு, எனக்கு ஜஸ்ட்டு உங்ககிட்ட இருந்தால் அந்த எவிடன்ஸ் மட்டும் தான் வேணும், எனக்கு அது கிடைச்சாலே போதும், அதுக்கப்புறம் நானே ஹீரோ விட்டு போய் பண்ணேன்னு சொல்லிட்டு ஃபோனை தூக்கி போட்டுட்டு காஃபி குடிக்கலான்ட்டு கிச்சன் பக்கம் போகிறாங்க. அப்போ அங்கே 2 மேடுங்க பேசிக்கிற சத்தம் கேட்குது. என்னடா பேசிக்கிறாங்கன்னு பார்த்தா, நான் நேற்று தான் கேள்விப்பட்டேன் இந்த வீட்டுக்கு வந்திருக்க மருமக பொண்ணு ரொம்பவே தப்பான பொண்ணா, நிறைய பசங்களை செடியூஸ் பண்ணி அவங்க கூட தப்பு தப்பாலாம் இருந்திருக்கலாம், அந்த அளவுக்கு ஒரு கேவலமான பொண்ணுன்னு கேள்விப்பட்டேன்னு சொல்றா. அதுக்கு இன்னொரு பொண்ணும் இதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும்னு கேட்கும்போது, இந்த வீட்டுடைய ஹெட் லேடி ஹீரோடைய அம்மா தான் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போனா அந்த பொண்ணை கண்டிப்பா ஹீரோவுக்கு பிடிக்காது, அவளுடைய சுயரூபம் மட்டும் நம்ம மாஸ்டருக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோயேன், அடுத்த செகண்டே அவளை வெறுத்து இந்த வீட்டை விட்டு துரத்தி விட்டுருவாருன்னு பேசிட்டு இருக்குதுங்க. இது எல்லாத்தையும் ஹீரோயினும் காதில் வாங்கிட்டு இருக்காங்க, கோவமே படல. அட இது சூப்பரான ஐடியாவே இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோ தன்னை வெறுக்கணும்னா தன்னை தப்பான பொண்ணா காட்டிக்கணும் இல்லையா, அதனால அந்த ஜி கொடுத்த போன்லேருந்து ஹீரோக்கு கால் பண்ணி, டே நீ மூலியான் தானே, உன் ஒய்ஃபுக்கும் எனக்கும் அஃபேர் ஓடிட்டு இருக்கு, உன் ஒய்ஃப் ஒரு கேவலமானவ, அவளை பத்தி எல்லா சீக்கிரட்டும் எனக்கு தெரியும், அவ அழகெல்லாம் கிடையாது, பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணியிருக்காங்க, அவங்கள பத்தி தன்னை தானே கேவலமா ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வச்சிருக்க போன்ல இருந்து பேசும்போது எங்க ஹீரோவுக்கு ஹீரோயின் குரல் ஆம்பளை குரல தானே கேட்கும். டேய் யாரா நீ, அவனை என் கையில மட்டும் கிடைச்ச சாவடிச்சிருவேன், என் ஒய்ஃபை பத்தியா தப்பா பேசுற, ஒழுங்கா ஓடி ஒளிஞ்சுக்கோ, என் கையில மட்டும் மாட்டின உன்னை துண்டு துண்டா நறுக்கி போட்டுருவேன்னு பயங்கரமா அவனை மிரட்டி விட்டுட்டு காலை கட் பண்ணிடுறாரு. அடுத்த செகண்டே அவருடைய அசிஸ்டன்ட் கூப்பிட்டு, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்த கால் யார் பண்ணா, எங்க இருந்து பேசினாங்கன்னு மொத்த டீடைல் இமீடியட்டா எடுக்க சொல்றாரு. இந்த பக்கம் ஹீரோயினியும் இந்த அளவுக்கு ரூமர்ஸை பரப்பி விடுறோம், கொஞ்சம் கூட ஹீரோ நம்புற மாதிரி இல்ல, இந்த அளவுக்கு நம்மள நம்பிட்டு இருக்கா, இவங்க கிட்ட இருந்து எப்பரா டிவர்ஸ் வாங்குறதுன்னு புலம்பிக்கிட்டே அவங்க போன் எடுத்து ரூமர்ஸ் எப்படி ரியலிஸ்டிக்கா நம்ப வைக்காதுன்னு சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. இங்க நம்பரை ட்ரேஸ் பண்ண போனா ஹீரோடைய அசிஸ்டன்டும் ஹீரோ கிட்ட வந்து, மிஸ்டர் கிங் நீங்க கொடுத்த நம்பரை ட்ரேஸ் பண்ணியாச்சு, லொகேஷன் உங்க வீட்டை தான் காமிக்குதுன்னு சொல்றாரு. என்ன என் வீட்டை காமிக்குதான்னு சொல்லிட்டு உடனே கிளம்பி வீட்டுக்கு தான் வராரு. ஓடி வந்து ஹீரோயினை ஹக் பண்ணி, ஜியா உனக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லையே, நீ நல்லா தானே இருக்காங்க போது, ஏங்க என்னாச்சு, நான் நல்லா தான் இருக்கேன்னு ஹீரோயினும் எதுவுமே தெரியாத மாதிரி நடிச்சு
யோசிச்சுட்டு இருக்காங்க. இல்லம்மா, எனக்கு ஒரு கால் வந்தது. கால் பண்ணி உன்னை பத்தி தப்பு தப்பா சொன்னாங்க. ஆனா நான் எதையுமே நம்ப கிடையாது. ஆனா நீ எதுக்கும் பயப்படாத. நான் இருக்கிற வரைக்கும் யாராலையும் உனக்கு எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டிட்டு அவருடைய ரூமுக்கு போறாரு. இதெல்லாம் பார்க்கவும் எங்க ஹீரோடைய அம்மாவுக்கா பயங்கர வயித்தறிச்சலா இருக்கு. ரொம்பவும் ஓவரா தான் பண்றான்னு சொல்லி ஹீரோ பிடிச்சு திட்டிட்டு இருக்காங்க. மறுநாள் ஹீரோயினியும் என்ன சொன்னாலும் நம்பவே மாட்டேங்கிறேனே, இப்ப என்ன சொல்லி நம்ப வைக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இங்கிட்ட அங்கிட்டுமா நடந்துட்டு இருக்காங்க. அப்பதான் அவங்களுக்கு ஒரு சூப்பரான ஐடியா வருது. அந்த ஜி கொடுத்த போன்ல இருந்து அவங்க முதுகு பகுதியில நிறைய காயங்களோட தழும்புகள் இருக்கும். அதை போட்டோ எடுத்து ஹீரோடைய போனுக்கு சென்ட் பண்ணி வச்சுட்டு, இந்த போட்டோல இருக்கிற பொண்ணு வேற யாரும் கிடையாது, உன் வைஃப் தான். நான் சொன்னா நீ நம்பவே மாட்டேங்கிற. உன் வைஃபுக்கும் எனக்கு உண்மையிலேயே அஃபைர் இருக்கு. என் கூட மட்டும் கிடையாது, நிறைய ஆண்களோட அவளுக்கு அஃபைர் இருக்கு. அவ கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது தான் இந்த போட்டோவை எடுத்தேன். நம்பிக்கலனா இப்பவே போயிட்டு உன் வைஃபோட முதுக செக் பண்ணி பாருன்னு சொல்றாங்க. ஹீரோவுக்கா பயங்கரமா கோவம் வருது. போறடா, இப்பவே போறேன், போய் பார்த்துட்டு அப்புறம் உன்னை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு நேரா வீட்டுக்கு தான் வராரு. இங்க ஹீரோயினும் எதுவுமே தெரியாத மாதிரி பாத்ரூம்ல இருந்து வர மாதிரி வராங்க. அவங்களுக்கு ஆப்போசிட்ல ஹீரோ நிக்கிறத பார்த்துட்டு, என்னங்க இந்த நேரத்துல வந்திருக்கீங்க, ஆபீஸ்ல வேலை இல்லையான்னு கேட்கும்போது அவங்கள பிடிச்சி இழுத்து அவங்க ட்ரெஸ்ஸை கழட்ட ட்ரை பண்ணும்போது, என்ன பண்றீங்க, நான் தான் டைம் வேணும்னு கேட்டேன்ல, அதுக்குள்ளே என்னவான்னு கேட்டு பயங்கரமா ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல ஜியா, நான் அதுக்காக வரலன்னு சொல்லிட்டு ஹீரோயின் மேல இருந்து அந்த ட்ரெஸ்ஸை கலட்டுறாரு. பார்த்தா அவங்க முதுகுல அந்த போட்டோல இருந்த மாதிரியே காயங்களுடைய தழும்புகள் நிறையவே இருக்கு. இந்த தழும்பெல்லாம் எப்படி வந்ததுன்னு கேட்கும்போது, அந்த கொடுமையை எதுக்கு கேட்குறீங்க, கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி எனக்கும் ஒரு ஆளுக்கும் அஃபேர் இருந்தது. அந்த ஆளு என்னை இந்த மாதிரி தான் அடிச்சு டார்ச்சர் பண்ணுவான். நீங்க நினைக்கிற மாதிரி நான் நல்ல பொண்ணு கிடையாது, நான் ரொம்பவே கெட்ட பொண்ணுன்னு சொல்லிட்டு பயங்கரமா ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அதை கேட்டு கோவப்படுவார்னு பார்த்தா ஹீரோயினை ஹக் பண்ணி, நீ எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கல, இதுக்கு முன்னாடி வேணா உன்னை யார் வேணாலும் புள்ளி பண்ணியிருக்கலாம். ஆனா இதுக்கப்புறம் என்ன தாண்டி தான் யாரா இருந்தாலும் ஒன்ன ஹர்ட் பண்ண முடியும்னு சொல்லி அந்த தழும்புகள் இருக்கக்கூடிய அவங்க முதுகிலே கிஸ் பண்றாரு. அந்த ஒரு செகண்ட் தான் ஹீரோடைய லவ் எந்த அளவுக்கு தான் மேல இருக்குங்கிறது ஹீரோயினுக்கு புரிய ஆரம்பிக்குது. ஆக்சுவலி ஹீரோயின் முதுகுல இருக்கிற இந்த தழும்பு எப்படி வந்திருக்குன்னா, ஹீரோயினுடைய ஆன்டி இருக்காங்க இல்லையா, அவங்க தான் ஒரு பெரிய ராட்சசியாச்சு. ஒரு நாள் ஹீரோயின் முகத்துல முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டாங்களாம். திரும்பி வரும்போது காலை உடச்சிக்கிட்டாங்களாம். உன் முகரக்கட்டியில முடிச்சுட்டு போய் தாண்டி என் கால் எப்படி ஆச்சு, நீ ஒரு அதிர்ஷ்டம் கெட்டவன் சொல்லி ஹீரோயின் முதுகுலையே வெளுன்னு வெளுத்திருப்பாங்க. இங்க ஹீரோவோ, நீ இதை நினைச்சு ஃபீல் பண்ணாத, இதுக்கு முன்னாடி வேணா நீ யாரு கூட வேணாலும் அஃபேர் வச்சிருந்திருக்கலாம். ஆனா இதுக்கப்புறம் எனக்கு உண்மையா இருந்தா அதுவே எனக்கு போதும். உன் முதுகுல இருக்கிற இந்த காயங்களுக்கு நான் என்னைக்குமே மருந்தா இருப்பேன்னு சொல்லி பயங்கர மெல்டிங்கா பேசிட்டு இருக்காரு. அதை கேட்ட ஹீரோயின் எந்த அளவுக்கு நம்மள உண்மையா லவ் பண்ணிட்டு இருக்காருன்னு அழுதுட்டு இருக்காங்க. உடனே ஹீரோயின் கணத்தை தொடச்சு விட்டு, யாரு என்ன வேணாலும் சொல்லலாம், ஆனா நீ என்னைக்குமே எனக்கு நல்ல பொண்ணுதான், எல்லாம் உன் மேல மட்டும்தான் இருக்குன்னு சொல்லி அவங்கள ஹக் பண்ணிக்கிறாரு. இவ்வளோ நாளா ஹீரோ ஹக் பண்ணும்போது அவாய்ட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் டைமா ஹீரோவை இவங்க திருப்பி ஹக் பண்றாங்க. ஸோ ஹீரோயினுக்கும் ஹீரோ மேல லவ் ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட் மார்னிங் காமிக்கிறாங்க. காலையில எழுந்ததுமே ஹீரோயின் அந்த ஜி கொடுத்தாலையா ஒரு கேஜெட், அதை கொண்டு போய் குப்பத்தொட்டில போடுறாங்க. அதோட அவன் கொடுத்த போனையும் சேர்த்து குப்பத்தொட்டில தூக்கி போடுறாங்க. அப்போ அவங்க கிட்ட இருந்து மறுபடியுமே கால் வருது. இவங்களும் அந்த போன் எடுத்து கால் அட்டன் பண்ணி என்ன விஷயம்னு கேட்கும் போது, நான் கொடுத்த அந்த கேஜெக்டை எதுக்கு இன்னமும் ஹீரோ கிட்ட கொடுக்காமலே வச்சிருக்க, நீ பண்றது எதுவுமே எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா, அவருடைய ஒவ்வொரு மூமெண்ட்டையும் நான் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன்னு சொல்றான். அட பாவி, வீட்டுல எதுவும் கேமரா வச்சிருக்கானா, மேலும் கீழமா ஹீரோயினும் பார்த்துட்டு இருக்காங்க. என்ன பாக்குற, வீட்டுல எதுவும் கேமரா இருக்கான்னு பாக்குறியா, நீ கையில வச்சிருக்கே போனு, அது வழியா தான் எல்லாத்தையும் நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் கொடுத்த போன் மூலியமா ஹீரோக்கு கால் பண்ணி ரூமர்ஸை பரப்பி விட்டது, அந்த மாதிரியான போட்டோஸ் எல்லாம் எடுத்து அனுப்புனது எல்லாமே எனக்கு தெரியும்னு சொல்லும் போது, என்னடா மிரட்டி பாக்குறியா, உன்னால என்ன பண்ண முடியுமா பண்ணிக்கோ, இதுக்கப்புறம் என்னால உனக்கு கீழே வேலை பார்த்து நீ சொல்றதெல்லாம் கேட்க முடியாதுன்னு சொல்லவும், நீ மட்டும் நான் சொல்றதை கேட்டு நான் சொல்றபடி செய்யலன்னு வச்சுக்கோ, ஏன் நீ இவன் ஹஸ்பண்ட் மூவும் பேசின மொத்த ஆடியோ ரெக்கார்டே என்கிட்ட இருக்கு. அதுல நீ உன்னை பத்தி எவ்வளோ கேவலமா பேசியிருக்காங்கிறது உனக்கே தெரியும். அது மட்டும் நான் பப்ளிக்ல லீக் பண்ணேன்னு வச்சுக்கோயேன், இன்டர்நெட் மூலியமா இந்த உலகம் முழுக்க கேட்கும், உனக்கு ஓகேவான்னு கேட்கும்போது, அந்த முதல்ல எதுவும் பண்ணிடாத, உனக்கு என்ன வேணும்னு கேட்குறாங்க. ஒரு ரூமோடைய விண்டோஸ் பக்கமா ஒரு பாக்கெட் பவுடர் வச்சிருக்கேன், அதை எடுத்து எப்படியாவது நீ ஹீரோ குடிக்கக்கூடிய ட்ரிங்க்ஸ்ல கலந்து கொடுத்துருன்னு சொல்றான். அது எதுவும் விஷமா, கண்டிப்பா என்னால முடியாதுன்னு சொல்றாங்க. ஆக்சுவலி உனக்கு ஒன்று தெரியுமா, நான் யாரு நினைச்சிட்டு இருக்கேன், உன் ஹஸ்பண்ட் மூவோடைய கசின் தான். அப்படி இருக்கும்போது நான் இதுக்காக அவனை கொல்ல நினைக்க போறேன். எனக்கு தேவை உயிர் கிடையாது, அந்த மூவ் ஃபேமிலியை ஜஸ்ட் டேக் ஓவர் பண்ணுங்கிறது மட்டும்தான். ஸோ அது பாய்சன்லாம் கிடையாது, தைரியமா அவனுக்கு கொடுத்துருன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறான். இவங்களும் அந்த பவுடர் எடுத்து பாலில் கலக்கி ஹீரோ கிட்ட கொடுக்குறாங்க. வைஃபை எவ்வளோ அக்கறையாக கொடுக்குறேன்னா அவருமே வாங்கி அதை ஃபுல்லாக குடிச்சிடறாரு. குடிச்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன ஆஃபீஸ் கிளம்பிட்டீங்களான்னு கேட்க, இல்லை இன்னைக்கு ஆஃபீஸ்லாம் போக கிடையாது, சில தப்பு பண்ண கிரிமினல்ஸை பிடிக்க போறேன்னு சொல்றாரு. இவங்களுக்கு பயங்கர கில்ட்டியா இருக்கு, ஒருவேளை நம்மளை பத்தி தான் சொல்றாருன்னு சொல்லிட்டு திருன்னு முடிச்சிட்டு இருக்காங்க. அதோட ஹீரோ கிட்டையும் தப்பு பண்ணது ஒருவேளை உங்களுக்கு நெருக்கமானவங்களா இருந்தா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்குறாங்க. ஆக்சுவலி உனக்கு ஒன்று தெரியுமா, நம்ம ஃபர்ஸ்ட் மீட் பண்ணோம்ல, நீ கூட என்ன சேவ் பண்ணியே, அன்னைக்கு என்ன துரத்திட்டு வந்தது வேற யாரும் கிடையாது, என் கசினுடைய ஆளுங்கள் தான். அவனை இது வரைக்கும் நீ மீட் பண்ணது இல்லை, அவனுடைய பேரு மூஜியான், அவனுமே இந்த மூவ் ஃபேமிலி சேர்ந்தவன் தான். ஆரம்பத்தில் நாங்கள் எல்லாரும் ஒரே ஃபேமிலியாக தான் இருந்தோம், ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக எங்களுக்கு துரோகம் பண்ண ஆரம்பிச்சான். என் அப்பா இறந்ததுக்கு கூட அவன் தான் காரணம். அதனால தான் அவனையும் அவன் ஃபேமிலியும் வீட்டை விட்டு துரத்து விட்டுட்டோம். இப்போ அவன் மூவ் ஃபேமிலியோடைய 2வது வீட்டில் தான் தங்கியிருக்கான்னு சொல்லும் போது, இந்த கதையெல்லாம் கேட்கவும் ஹீரோனிக்கா செம்மையா பயம் வருது. ஒருவேளை அவன் கொடுத்தது பாய்சனா இருக்குமோன்னு பயந்து, உங்களுக்கு ஏதோ மயக்க வர மாதிரி இருக்கா, வாங்க ஒரு டைம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரலாம்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஏய் உனக்கு என்னாச்சு, எதுக்கு இந்த அளவுக்கு பயந்துட்டு இருக்க, பாரு நான் நல்லா தான் இருக்கேன், சரி வா உன்னொரு இடத்துக்கு கூட்டிட்டு
கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை எங்கே கூட்டிட்டு போறாரு. பார்த்தா ஒரு பாழடைஞ்ச பில்டிங் மாதிரி இருக்கு. அந்த இடத்துக்கு ஹீரோயினை கூட்டிட்டு வந்துட்டு நீ அங்க இருக்கிற காட்டனுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கோ, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயினை போய் ஒளிஞ்சுக்க சொல்றாரு. அவங்க போய் ஒளிஞ்சதுக்கு அப்புறம் அங்க ஹீரோயினுடைய அங்கிள் ஆண்டி அவங்க பொண்ணுன்னு 3 பேரையும் ஹீரோடைய ஆளுங்க இழுத்துட்டு வராங்க. ஹீரோயினுக்கா ஒண்ணுமே புரியல, எதுக்காக அங்கிள் ஆண்டி எல்லாம் இங்க கூட்டிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க. எங்க ஹீரோவோ அவங்க அங்கிள் கிட்ட உண்மையை சொல்லுங்க, ஹீரோயின் அப்பா இறந்ததுக்கு முன்னாடி அங்க இருந்த சர்வேலன்ஸ் கேமராலாம் செக் பண்ணியாச்சு, எல்லா எவிடன்ஸும் என்கிட்ட பக்காவா இருக்கு. ஹீரோயின் அப்பா எப்படி இறந்தாரு, அன்னைக்கு என்ன நடந்ததுங்கிற உண்மையை உங்க வாயாலே சொல்லுங்கன்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்காரு. அதுக்கு இந்த அங்கிளும் இல்ல நீங்க என்கிட்ட போய் சொல்றீங்க, அன்னைக்கே நான் எல்லாத்தையும் டிஸ்ட்ராய் பண்ணிட்டேன், உங்ககிட்ட எந்த எவிடன்ஸும் இருக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காரு. நீங்க இன்னும் அந்த காலத்திலே இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்போலாம் எவ்வளவோ டெக்னாலஜி வளர்ந்தாச்சு, ஸோ எல்லா எவிடன்ஸையுமே ரெக்கவர் பண்ணியாச்சு. உங்களுக்கு கடைசியா ஒரு வாய்ப்பு தர, உண்மையை சொல்லிட்டு ஜெயிலுக்கு போறீங்களா இல்ல உங்க பொண்ணையும் உங்க வைஃபையும் போட்டு தலவான்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்காரு. இல்ல என் பொண்ணையும் வைஃபையும் எதுவும் பண்ணிடாதீங்க, நான் எல்லா உண்மையை சொல்றேன்னு சொல்லி ஒத்துக்கிறாரு. ஹீரோயின் அப்பா இறந்ததுக்கு காரணம் நான் தான், என் கையால தான் அவனை பில்டிங் டாப்ல இருந்து தள்ளிவிட்டேன். அது ஏன்னா என் கம்பெனி ரொம்பவே லாஸ்ல போயிட்டு இருந்தது, அதுக்காக என் கம்பெனி கைவிடக்கூடாதுன்னு அவன் கிட்ட கடனா பணம் கேட்டேன், அதுக்கு அவன் தர முடியாதுன்னு சொல்லி மறுத்துட்டா. அந்த கோவத்துல தான் அந்த மாதிரி பண்ணிட்டேன்னு சொல்லி உண்மையை ஒத்துக்கிறாரு. அதை கேட்ட ஹீரோயின் எல்லாம் தாங்கிக்கவே முடியல, ஓடி வந்து அந்த ஆளை பிடிச்சி நீ எல்லாம் ஒரு மனுஷனா, என் அப்பாவை இந்த மாதிரி பண்றதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்ததுன்னு சொல்லி அந்த ஆளை செவ்விலே நாள் வைக்கிறாங்க. உடனே ஹீரோ தான் ஹீரோயினை ஸ்டாப் பண்ணி அவங்களால நீ உன்னுடைய கைகளை கரையாக்கிக்காத, அவங்களுக்கு தகுந்த பனிஷ்மெண்ட்டை நான் தரேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவங்க எல்லாரையும் கூட்டிட்டு போக சொல்றாரு. என்ன மன்னிச்சிடுங்க, என் அப்பா இறந்ததுக்கு நீங்க தான் காரணம் நினைச்சு உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், அதனால நிறைய பெரிய மிஸ்டேக்லாம் பண்ணிட்டேன்னு சொல்லும் போது இட்ஸ் ஓகேமா, நீ தெரியாம தானே பண்ணா, இட்ஸ் ஓகேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அது இல்லைங்க, நீங்க குடிச்ச பால்ல சம் பவுடரை கலந்து கொடுத்துட்டேன்னு சொல்லவும் என்ன சொல்ற, என்னத்தை கலந்துன்னு கேட்டுட்டு இருக்கவே அதை நான் சொல்றேன்னு சொல்லிக்கிட்டே அங்க ஜியும் ஜியோடி ஆட்களும் வராங்க. அவங்க கூட ஜூயருமே இருக்கான். ஜியா இந்த பக்கம் வந்துரு, மிஸ்டர் ஜி கிட்ட நான் சொல்றேன், அவர் உன்னை எதுவும் பண்ண மாட்டாரு, வா இந்த பக்கம் சொல்லி ஹீரோயினை கூப்பிட்டு இருக்கான். உடனே இந்த ஜி அவனை செவிலே ஒன்று வச்சு அவ இப்போதைக்கு மூவடி வைஃப், அவனுடைய முக்காவாசி சொத்துக்கள் எல்லாத்தையும் அவன் வைஃபானா இந்த ஹீரோயின் பேர்ல எழுதி வச்சிருக்கான். அப்படி இருக்கும்போது நான் இதுக்காக அவளை காப்பாற்ற போறேன்னு சொல்ல மாஸ்டர் என்ன சொல்றீங்க, ஹீரோயினை காப்பாத்துறேன்னு நீங்க தான் எனக்கு ப்ராமிஸ் பண்ணீங்கும் போது ஒன்ன யாரா என்ன நம்ப சொன்னது, உனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தரேன், நான் சொல்றதை கேட்டு என் பக்கம் நின்னா நில்லு, அப்படி இல்லைன்னா அவங்க கூடயும் சேர்த்து உன்னையும் போட்டு தள்ளுன்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கான். அதுக்கு இந்த ஜோயிரும் நான் உங்க பக்கமே இருக்கேன், என்ன பண்ணணும்னு சொல்லுங்கன்னு கேட்கறான். உடனே அவன் கையில ஒரு கன்னை கொடுத்து ஹீரோயினை போட்டு தள்ளுன்னு சொல்ல இவனும் கொஞ்சம் கூட யோசிக்கல, அதை வாங்கி ஹீரோயினை போட்டு தள்ள எய்ம் பண்றான். உடனே ஹீரோயின் முன்னாடி வந்து நின்னா இங்க பாரு ஜி, உனக்கு வேணுங்கிறது என்னுடைய சொத்துக்கள் தானே, அது எல்லாத்தையும் வாங்கிட்டே கொடுத்துறேன், அதோட என்னையும் என்ன வேணாலும் பண்ணிக்கோ, ஆனா என் வைஃபை விட்டு அவளை இங்கேருந்து போக விடுங்கும் போது ஏண்டா அவ நீ சாகும் நினைக்கிறா, ஆனா நீ அவளை காப்பாத்த நினைக்கிற, என்ன தாண்டா லவ்ங்கும் போது அவ என் கழுத்துல கத்திய வச்சாலும் பரவாயில்ல, என்னைக்குமே அவ என்னுடைய வைஃப் தான், நான் இருக்கிற வரைக்கும் அவளை யாரும் ஹர்ட் பண்ண விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஏண்டா அவ என்ன பண்ணான்னு தெரிஞ்சா நீ இந்த அளவுக்குலாம் அவளுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன், உனக்கு ஒன்று தெரியுமா, ஒன்னு ஸ்பை வேலை பார்க்க அவளுக்கு நான் கொடுத்த போன்ல இருந்து உனக்கு கால் பண்ணி தன்னைத்தானே கேவலமா சொல்லி ரூமர் பண்ணிக்கிட்டா, இது எல்லாத்தையும் அவ எதுக்காக பண்ணா தெரியுமா, ஒன்னு பிடிக்காம உங்ககிட்ட இருந்து டிவோர்ஸ் வாங்க தான், அந்த அளவுக்கு அவ உன்னை வெறுத்துட்டு இருக்காடாங்கும் போது ஜியா அவன் சொல்றதுல உண்மையா, அந்த மேன் குரல்ல இருந்து பேசினது நீ ஏன்னு கேட்க அதுக்கு அவங்களுமே ஆமான்னு சொல்லி அதுக்காக சாரியும் கேட்குறாங்க. அதை கேட்ட ஹீரோவும் ஹீரோயினை ஹக் பண்ணி எனக்கு தெரியும் ஜியா, நீ அந்த மாதிரி பொண்ணு இல்லைன்னு, நான் உன் மேலே வச்சிருந்த நம்பிக்கை வீண் போகலன்னு சொல்லிட்டு இங்கே பாரு ஜி, பிரச்சனை உனக்கு எனக்கும் தான், நம்ப மோதிக்கலாம், ஒழுங்கா என் வைஃப் இங்கேருந்து போக விடுங்கும் போது அவளை போகவில்லைன்னா என்னடா பண்ணுவேன்னு கேட்குறான். எந்தவித சேஃப்டியும் இல்லாமல் இருப்ப நினைச்சியா, ஆல்ரெடி இந்த இடத்த சுற்றி பாம்பு செட் பண்ணிட்டேன், இந்த பட்டன் இருக்கலையா இதை ஒரு ப்ரெஸ் பண்ணால் போதும் மொத்தமாக எல்லாரும் சேர்ந்து மேலே போகலான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட முதல்ல இங்கேருந்து நீ போன்னு சொல்கிறாரு. இல்லைங்க, இங்கே சாக்க போகிறது நம்ம கிடையாது, நம்ம நல்லா தான் இருப்போம், இங்கே இருக்கான் இல்லையா இந்த ஜி, இவன் தான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் சாக்க போகிறான், ஆல்ரெடி நாங்கள் எல்லாத்தையும் பிளான் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு இருக்கவே அங்கே ஹீரோடைய பிரதரும் அவருடைய ஆட்களும் வந்து மொத்தமாக எல்லாரையும் ரவுண்ட் அப் பண்ணிடுறாங்க. என்னடா பார்க்குற, உன்கிட்ட நாங்கள் மாட்டோம்னு நினச்சியா, எங்ககிட்ட தான் நீ மாட்டியிருக்க, இந்த இடத்துக்கு வரத்துக்கு முன்னாடியே நானே என் சிஸ்டர் இன்லாவும் பக்காவாக முன்கூட்டியே எல்லாத்தையும் பிளான் பண்ணிட்டோம், இப்போ நீ தான் எங்ககிட்ட வந்து மாட்டியிருக்கன்னு சொல்ல உடனே இந்த ஜி எல்லாத்துக்கும் நீ தான் காரணம்னு சொல்லி துப்பாக்கி எடுத்து ஹீரோயினை எய்ம் பண்ண அங்கே இருந்த ஹீரோடைய ஆட்கள்லாம் சரமாரியாக அவனை ஷூட் பண்ணிடுறாங்க. அவனும் அதே இடத்துல கீழே விழுந்து இறந்து போயிடுறான். தென் அங்கே இருந்த ஜியோடைய ஆட்கள் ஹீரோடைய ஆட்கள் எல்லாம் அரெஸ்ட் பண்ணி அங்கேருந்து கூட்டிட்டு போறாங்க. இங்கே ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட நீ என் பிரதரும் சேர்ந்து தான் எல்லாத்தையும் பண்ணீங்களா, எப்போ பிளான் பண்ணீங்க, எதுக்கு என்கிட்ட முன்னாடியே சொல்லவே இல்லைன்னு கேட்குறாரு. அவங்களும் நடந்தது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதோட இன்னைக்கு மார்னிங் தான் நானும் உங்கள் பிரதரும் சேர்ந்து எல்லாத்தையும் பிளான் பண்ணணும்னு சொல்ல இங்கே ஹீரோக்கு வர அந்த ட்ரக்கோட எஃபெக்ட் ரிஃப்ளெக்ட் ஆகுது. அப்போ உண்மையிலே நீ எனக்கு பாய்சனை தான் கொடுத்துட்டேன்னு கேட்க அது பாய்சன்லாம் இல்லைங்க, உங்க பிரதர் தான் எதையும் என்கிட்ட கொடுத்தாரு, அவர் கொடுத்த அந்த பவுடரை தான் உங்களுக்கு கலக்கி கொடுத்தா, அது என்னன்னா எனக்கு நிஜமாலுமே தெரியாதுங்கன்னு சொல்றாங்க. டேய் மூவன், என்னத்தடா எனக்கு கொடுத்தா, அதுக்கான ஆன்டிடோட் எங்கடான்னு கேட்க அதுக்கு மூவனும் ஏ பிரதர் அதுக்கெல்லாம் ஆன்டிடோட் இல்லைன்னு சொல்லி ஒரு மாதிரி சிரிச்சிட்டு இருக்கான். என்ன ஆன்டிடோட் இல்லையா, அப்போ என்ன மெடிசன் என்கிட்ட கொடுத்தேன்னு ஹீரோயினும் ஷாக் ஆக இவனும் கொஞ்சம் தயங்கிக்கிட்டே அது வந்து நீங்க விருப்பப்பட்டா மேபி நீங்க கூட அந்த ஆன்டிடோட்டா இருக்கலாம், உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா சொல்லுங்க, என் ப்ரோக்கு நான் வேறொரு பொண்ணு அரேஞ்ச் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கான். பிகாஸ் ஹீரோவுக்கு ட்ரக்ஸ் கொடுத்துட்டான் போல, நீ முதல்ல இங்கிருந்து போன்னு சொல்லிட்டு ஹீரோவை வாங்க போலான்னு சொல்லி கூப்பிடுறாங்க. சரி இப்போ எங்க போறோன்னு ஹீரோவும் கேட்க வேற எங்க ஆன்டிடோட் வேணும்ல, அதனால தான்
வீட்டுக்கு போகிறேன்னு சொல்ல ஸோ ஹீரோயினையும் ஹீரோடைய லவ்வை புரிஞ்சுக்கிட்டு அவங்க லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண இப்படியே ஒரு சூப்பரான எண்டிங்கோட இந்த ட்ராமா கம்ப்ளீட் ஆகுது. ஐ ஹோப் இந்த ட்ராமா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை போட்டுட்டு முடிஞ்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி நல்ல ட்ராமாஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான ட்ராமாவோட சீக்கிரமாகவே உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் see you.